الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. தேர்தலுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தொடர்பான பல எதிரும் பெயருமான விமர்சனங்களும் கருத்து முரண்பாடுகளும் பொதுவாக எல்லா மட்டங்களிலையும் நிலவர இந்த காலகட்டத்தில் இது தொடர்பான ஒரு முழுமையான வீடியோ செய்யும் என்று சொல்லி திட்டமிட்டோம். இது ஒரு பெரிய தலைப்பு, பல மட்டங்களோட தொடர்படக்கூடிய தலைப்பு. அரசியல் ரீதியான விஷயங்கள், பொருளாதார ரீதியான தொடர்படக்கூடிய விஷயங்கள், மார்க்க ரீதியாக தொடர்படக்கூடிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்களோட தொடர்படுற ஒரு பரந்த விரிந்த தலைப்பு தான் இந்த தலைப்பு. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தோடு நாங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் அதே எங்கட சமூக மட்டத்துல ரொம்ப சேர்க்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த முயற்சியில பரக்கத் செய்ய வேண்டும், அவனுடைய திருப்திக்காக செய்யப்பட்ட முயற்சியாக இதை ஏற்றுக்கொள்வானாக சொல்லி ஆரம்பத்துல பிரார்த்தனை செய்யப்படுகின்றேன். இந்த நிகழ்வினுடைய தலைப்பு மத்திய கிழக்குல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கிறது, நாம இந்த விஷயங்களை எப்படி கையாள்றது, நம்மளோட கடமை என்னன்ற விஷயங்களை தான் இந்த தலைப்புல நாங்க கவனிக்க இருக்கிற முக்கியமான விஷயங்கள். குறிப்பா மத்திய கிழக்கு பொறுத்த வரைக்கும், மத்திய கிழக்குல போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கிற தரப்புகள் என்றால் ஒன்று இஸ்ரேல், அது மாதிரி ஈரான், அமெரிக்கா. இதுக்கு மத்தியில வர்ற நாடுகள் என்று சொன்னால் அரபு நாடுகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாடுகள் தொடர்பான ஒரு பின்புலத்தை அல்லது அறிமுகத்தை நாங்க பெற்றுக்கொண்டாதான் என்ன பிரச்சனை என்றதை எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க இஸ்ரேல் எடுத்துக்கொண்டோம்னா எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் எப்படி உருவானது, யார் அதுக்கு பின்னால் இருந்தாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் விரிவா நாங்க பேச வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற இந்த ஏரியா இது முழுக்க இஸ்ரேல். இதுதான் இந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. இதுக்குள்ளதான் பைத்துல் மக்திஸ் என்ன செய்யுது வருது, இந்த போர்டர்ல தான் பைத்துல் மக்திஸ் வருது. இந்த பகுதி தான் காசா. இந்த பகுதி வெஸ்ட் பேங்குக்கும் காசாவுக்கும் இடையில நிலத்தொடர்பு என்ன கிடையாது. இடையில இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பிரதேசம் இருக்கு. பெங்கால இஸ்ரேலுக்கு இங்கால எகிப்து இருக்கு, ஜோர்தான் இருக்கு, அது மாதிரி லெபனான் இருக்கு. ஒரு பக்கத்துல துருக்கியினுடைய ஏரியாவும் இதுக்குள்ள என்ன செய்யுது வருது. இஸ்ரேலை பொறுத்தவரையில 1947 ஆண்டுக்கு முன்பிருந்தே எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய குடியேற்றம், யூதர்களுடைய குடியேற்றம் பலஸ்தீன பகுதியில நடக்குது. ஐநாவுல 1947 ஆண்டு பலஸ்தீனத்தை 2 நாடாக பிரிக்கிற, 2 நாடு உருவாக்குற என்று சொல்லி ஒரு திட்டத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வரோம். அப்ப அதுல 1948 ஆண்டு இந்த பலஸ்தீனை 2 நாடா பிரிச்சு யூதர்களுக்கு ஒரு நாடு, முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு என்ற திட்டத்தை இஸ்ரேல் அங்கீகரிச்சதுனால 1948 ஆண்டு விடுதலை பட்சமாக ஐநா என்ன செய்யுது, இஸ்ரேலுங்கிற தனி நாடு உருவாக்கத்திற்கு அங்கீகாரம் வழங்கும். ஆனா இஸ்லாமிய நாடுகள் இந்த தீர்ப்பை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. பலஸ்தீன் முழுக்க முஸ்லிம்களுடைய பூமி, அதை என்ன செய்யல, விட்டு கொடுக்க முடியாது என்று பலஸ்தீன சார்ந்த அமைப்புகள், அது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இருக்கு. 193 இப்ப இருக்கிற ஐநா உறுப்பு நாடுகள்ல 165 நாடுகள் இஸ்ரேல என்ன செய்யுது, தனி நாடாக உலகத்துல அங்கீகரிச்சிருக்கு. அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இந்த இஸ்ரேலினுடைய தோற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதனால இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில நிறைய போர்களை என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இந்த யுத்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் 1948 ஆண்டு இந்த ஐநா அங்கீகாரம் அறிவிச்ச உடனே என்ன செய்யுது, போராட்டம் அந்த ஆண்டிலேயே ஆரம்பிக்குது. அதுல அரபு நாடுகள் தோல்வி அடையுது. 1967 ஆண்டும் போராட்டம் நடக்குது, அதுலயும் தோல்வி அடையுது. 1973 ஆண்டும் என்ன செய்யுது, போராட்டம் நடக்குது, அதுலேயும் அரபு நாடுகள் தோல்வி அடையுது, இஸ்ரேல் வின் பண்ணுது. ஒவ்வொரு யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் தண்ட நிலப்பரப்பை அதிகமா பிடிச்சு கொள்ற ஒரு வேலையை தான் இஸ்ரேல் என்ன செய்யுது. அப்ப ஏற்கனவே இருந்ததை விட, ஐநாவால அங்கீகரிக்கப்பட்டதை விட அதிகமான நிலப்பரப்பை இந்த யுத்தங்கள் உள்ளாக அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் பலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஒரு வேலையை இந்த யுத்தம் என்ன செய்யுது, வேலைக்கு வழிவகுக்குது என்று உணர்ந்து கொண்டதனால அரபு நாடுகள் இந்த யுத்தங்களை கைவிடுது. யுத்தங்களால என்ன செய்ய முடியாது, இஸ்ரேலை வின் பண்ண முடியாது என்று யுத்தங்களை கைவிட்டு சாத்வீக வழியில இந்த பலஸ்தீன பிராந்திய நாடு, தனி நாடை எப்படி உருவாக்கலாம் என்று அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்.
இந்த முயற்சிகளை ஒரு சாரார் பலஸ்தீனத்தில் ஏற்றுக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சில பலஸ்தீனத்தில் இருக்கிற ஆயுத குழுக்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. பலஸ்தீன் முழுக்க பலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமானது, இஸ்ரேல் அதுல தோற்றம் பெற முடியாது, நாங்க பலஸ்தீன பூமி அவ்வளவத்தை தான் மீட்க வேண்டும் என்கிறதுல பலஸ்தீனுக்குள்ள இருக்கிற சில ஆயுத குழுக்கள் என்ன செய்யுது, இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுடைய முயற்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுது. அதனால அந்த ஒரு பக்கத்துல பலஸ்தீனை உருவாக்குறதுக்கான சாத்வீக ரீதியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும், அடுத்த பக்கத்துல இஸ்ரேலோட போராடி எங்கட பிரதேசத்தை மீட்டெடுக்கணும் என்ற முயற்சியும் பலஸ்தீனத்துக்குள்ள இருக்கிற அந்த மீட்பு குழுக்களால முயற்சி செய்யப்படும். இஸ்ரேலை நாம பார்த்தோமா இருந்தால், இஸ்ரேலுக்கு என்று அது ஒரு தனிநாட பலஸ்தீன தனிநாடு ஆரம்பத்தில் அங்கீகரித்திருந்தாலும், இஸ்ரேலுடைய திட்டம் பலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்பது அல்ல. முழுமையா பலஸ்தீனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம பரந்த ஒரு நாட்டை இஸ்ரேல் என்ன செய்யுது, உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யுது. கிரேட் இஸ்ரேல் என்ற அந்த ஒரு படம் அல்லது பேசுபொருள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அல்லது ஊடகங்கள்ல பெருசாகிக்கிறத பார்த்தோம். இஸ்ரேல் தந்த இலக்குல வச்சிருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா, இந்த சிவப்பு போர்டர் போட்டிருக்கிற அவ்வளவும் இஸ்ரேல் என்ன செய்யுது, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவ்வளவு பகுதியும் வரணும் என்ற இலக்கோட முயற்சி செய்யும். அப்ப அதுல சிரியாவுல பெரும்பகுதி போது லெபனான் முழுக்க இஸ்ரேலுக்கு வரணும் என்று இஸ்ரேல் யோசிக்குது. அது மாதிரி ஜோர்தான் முழுக்க இஸ்ரேலுக்கு சொந்தமாகணும் என்று யோசிக்குது. சவுதி வைக்கிற கிட்டத்தட்ட 40% அல்லது பெரும் பகுதியான நிலப்பரப்பு என்ன செய்யுது, இது சவுதியுடைய ஒரு பகுதி முழுக்க இஸ்ரேலுடைய வரைபடத்துக்குள்ள போது, ஈராக்கினுடைய கிட்டத்தட்ட அரைவாசி பகுதி அல்லது அதை விட சற்று குறைவான பகுதி தந்த நாட்டுக்கு இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு வரணும் என்று இஸ்ரேல் போடுது. அது மாதிரி எகிப்தினுடைய பகுதிகளும் அதுக்கு வரணும் என்று சொல்லி இஸ்ரேல் யோசிக்கும். இந்த போர்டர் துருக்கியினுடைய சில பகுதியிலும் இஸ்ரேலுக்குள்ள வரணும் என்று இஸ்ரேல் என்ன செய்யுது, முயற்சி செய்து இந்த போர்டர் தான் இஸ்ரேல் வச்சிருக்கிற பரந்த இஸ்ரேல் திட்டத்தினுடைய போர்டர். இதை என்ன செய்யறாரு நெதன்யாஹு இந்த காலப்பகுதியிலையும் அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறத நாம பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம்னா, இதுதான் இஸ்ரேல் தன்னை நாடாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிற அந்த பிரதேசத்தினுடைய வரைபடம். 1948 இஸ்ரேல் என்ற நாடு தோன்றினாலும், அது பெருசாக தன்னை உருவாக்கி கொள்ளணும் என்ற முயற்சி செய்தாலும், உலக நாடுகளுடைய எதிர்ப்பு, அது மாதிரி இஸ்லாமிய நாடுகளுடைய எதிர்ப்பு, உள்ளுக்குள் இருக்கிற ஆயுத குழுக்களினுடைய எதிர்ப்பு, உலகத்தில் இருக்கிற மனித உரிமை அமைப்புகளினுடைய எதிர்ப்பு, இதுகளால இஸ்ரேலால வேகமாக தன்னை விஸ்தரிச்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. குறுகிய ஒரு வட்டத்துலதான் இஸ்ரேல் இப்பயும் இருக்கு. இஸ்ரேல் இப்பயும் குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா பெரிய ஒரு டார்கெட்ல என்ன செய்வது, வேலை செய்யும். இந்த ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு வைப்போம். இஸ்ரேலை பத்தி நாங்க பேசுற நேரம் இந்த காலகட்டத்தோட தொடர்புற காசா சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் நாங்க கதைச்சு கொள்ளும். காசாவை பொறுத்தவரையில 1967 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்த போர்ல காசாவை முழுமையா இஸ்ரேல் என்ன செய்யுது, கைப்பற்று 67. அப்ப இதை அரபு நாடுகள் எப்படியாவது மீட்கணும் என்று சொல்லி முயற்சி செஞ்சு 1993 பலஸ்தீன நிர்வாக அந்த குழுவுக்கும் பலஸ்தீன குழுவுக்கும் யாசிர் அரபாத்துடைய குழுவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில என்ன செய்து ஒப்பந்தம் நடைபெறுகிறது. ஒப்பந்தத்துக்கு பிறகு 94 காசாவினுடைய அதிகாரத்தை பலஸ்தீன குழுவுக்கு வழங்குறதுக்கான ஒப்புதல் என்ன செய்யப்படுது, எட்டப்படுது. அதன் அடிப்படையில் 2005 காசாவில இருந்து ஃபுல்லா இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்யுது, வாபஸ் வருது. இந்த காசா ஏற்கனவே இஸ்ரேலால கைப்பற்றப்பட்டு இருந்த ஒரு பிரதேசம். 2005 முஸ்லிம் நாடுகள் அரபு நாடுகள் மேற்கொண்ட முயற்சியால முழுமையாக காசாவில இருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் வருது. பலஸ்தீனத்தினுடைய அதிகார குழுவுக்கு இந்த பகுதி நிர்வாகம் செய்வதற்காக ஒப்படைக்கப்படுது. 2006 தேர்தல் என்ன செய்யுது, நடக்குது. காசாவில் தேர்தல் நடக்குது. அதுல ஹமாஸ் வெற்றி அடையுது. ஹமாஸ் வெற்றி அடைஞ்சது காசாவை நிர்வாகித்துக் கொண்டிருக்காங்க, பலஸ்தீனத்தை நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுக்கு விருப்பமில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, காசாவில பலஸ்தீன் ஜனநாயக அடிப்படையில வின் பண்ணல, ஆயுத முனையில மக்களை அச்சுறுத்தி ஓட் போட வச்சுதான் அவங்க வின் பண்ணினாங்க. எனவே இது மக்களுடைய தீர்ப்பு அல்ல, காசாவையும் மேற்கு கரையையும் ரெண்டையும் ஒரு நிர்வாகம் தான் என்ன செய்யும், ஆட்சி செய்யணும். அப்படி இல்லாட்டி சிக்கல் என்ன செய்யும், வெடிக்கும். காசாவுக்கு தனியான ஒரு நிர்வாக அளவை ஒரு குழுவிடம் ஒப்படைக்க முடியாது என்று சொல்ற குற்றச்சாட்டுகள் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதை பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போறாங்க.
அதன் பின்னணியில இன்னும் பல காரணங்கள் சேர்ந்து இரண்டு குழுக்களுக்கும் இடையில ஆயுத போர் வெடிக்குது. ரெண்டு குழுக்கள், மேற்கு கரையில ஆட்சி செய்யற மஹமூத் அப்பாஸ் குழுவும் இங்க ஃபத்தஹ் அமைப்பு யாசிர் அரபாத் உருவாக்கின ஃபத்தஹ் அமைப்புக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஆயுத ரீதியான போர நிசை உருவாகின உடனே முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் இந்த எப்படியாவது பலஸ்தீனை உருவாக்கணும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற இந்த நாடுகளுக்கு இந்த போராட்டம் பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்து, அதனால இந்த ரெண்டு சாராரையும் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியை 2007 இருந்து 21 வரைக்கும் சவுதி, எகிப்து, துருக்கி, கட்டார், ஜோர்தான் இப்படி பல இஸ்லாமிய நாடுகள் இந்த ஹமாஸையும் ஃபத்தஹ் அமைப்பையும் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி எப்படியாவது பலஸ்தீன நாட்டை ரெண்டு சாராரும் சேர்ந்து ஒரு கொடிக்கு கீழே உருவாக்கி எடுக்கணும், அப்பதான் அந்த கோரிக்கைக்கு ஒரு வலுவிருக்கும் என்றதுக்காக முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் என்ன, தோல்வி அடையுது. ஹமாஸ் ஆயுத முனையில அத பெரோடு மண்டலத்திலே இருக்குது. மஹமூத் அப்பாஸ் அவங்களோட நிர்வாக பகுதியும் அல்லது முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் வழிநடத்துகிற அந்த குரூப்பினுடைய வியூவுக்கும் ஹமாஸினுடைய வியூவுக்கும் ஒத்து போகல. ஹமாஸ் ஆயுத ரீதியாவே என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் பிடிக்கணும் என்ற இந்த அக்டோபருக்கு வரைக்கும் ஹமாஸுடைய நிலைப்பாடு பலஸ்தீனத்துல எந்த ஒரு துண்டையும் நாங்க இஸ்ரேலுக்கு கொடுக்க இயலாது, முழுமையாக என்ன செய்யணும், பலஸ்தீனை மீட்போடும் என்றுதான் இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அரபு நாடுகள் அந்த நிலையில இருந்து அல்லது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நிலையில மாறி நாங்க இஸ்ரேலை முழுமையை அழிக்கிறது என்ன சாத்தியம் இல்லை, அதனால ஏதோ வந்தவன் ஒரு பகுதியை எடுத்துட்டு போட்டும் அடுத்த பகுதியில நம்ம பலஸ்தீன மக்களுக்கான ஒரு ஆட்சியை உரிமை புரிஞ்ச ஒரு நாட்டை உருவாக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. அப்ப இந்த கருத்தியல் ரீதியான வேறுபாடு அவங்களுக்குள்ள பெரிய ஒரு மோதலாக வெடிக்குது. அதை சீர் செய்ய முடியாத அளவுக்கு போயிடும். அதனால சவுதி அது மாதிரி இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரையில ஆரம்ப காலங்கள்ல ஹமாஸுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாலும் 2023 ஈரானை முழுமையாக நம்பி ஹமாஸ் இந்த போராட்டத்துக்குள்ள இறங்கிச்சு. அதுல எல்லா நாடுகளும் ஹமாஸை கைவிடும், எந்த நாடுகளும் ஹமாஸுக்கு உதவி செய்யறல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருது. இரண்டு நிர்வாகமும் சேர்ந்து, மேற்கு கரையினுடைய நிர்வாகமும் காசாவுடைய நிர்வாகமும் சேர்ந்து பலஸ்தீன் தொடர்பான கோரிக்கையில ஒற்றுமைப்படணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வலுவான ஒரு கோரிக்கையாக உலக நாடுகளுக்கு இதை கொண்டு போகணும் என்ற ஒரு திட்டத்தை தான் என்ன செய்யுது இஸ்லாமிய நாடுகள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஹமாஸ் ஏற்கனவே 2008, 2009, 2012, 14, 19, 21, 22, 23 எல்லாத்திலையும் போராட்டம் நடத்திருக்கு இஸ்ரேல். ஆனா ஒரு போராட்டத்திலையும் என்ன செய்யல, வின் பண்ணல. ஒவ்வொரு போராட்டத்திலையும் காசாவில் இருந்த பகுதிகளை இழக்கிறது தான் அவங்களோட வேலையாக என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. அது மாதிரி மக்களை இழக்கிறதும், மக்கள் அந்த பிரதேசங்கள்ல இருந்து அகன்று போறதும், அவதிகளா போறதும் தான் இந்த ஹமாஸ் நடத்தின போராட்டத்தினுடைய வரலாறு. அப்ப இந்த 2009க்கு பிறகு, 8க்கு பிறகு அல்லது 7க்கு பிறகு நடந்த இந்த போராட்டங்களை சொல்லுது, இஸ்ரேலோட ஆயுத ரீதியான போராட்டத்துல உன்னால வெற்றி பெற முடியாது, அது வெற்றி பெறது கஷ்டம், அது கொஞ்சம் என்ன சிக்கலான விஷயம் இந்த காலகட்டத்துக்குன்றத அவங்களுக்கு உணர்த்து. ஆனா அவங்களோட கோரிக்கையில உறுதியாக இருக்கிறாங்க. போராட்டம் நடக்குது, ஒவ்வொரு முறையும் தோக்குறாங்க, மக்கள் அழிகிறாங்க. இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்த அந்த போராட்டத்தை எப்படியாவது நித்தாட்டுது, ஒரு சமாதானம் என்ன செய்யுது அவங்களுக்குள்ள பிறக்குது. பிறகு பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை எல்லாம் அரபு இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து திரும்ப பழையபடி கட்டமைக்கும். இஸ்ரேல் ஒரு போராட்டத்தை தொடுத்துட்டா சும்மா விட்டு போட்டு போகாது, ஒருத்தரும் குடியிருக்கிற அளவுக்கு ஒரு மயான பூமி ஆக்கி கொடுத்தா என்ன செய்யும். அப்ப இந்த 2008, 2009 இப்படி இந்த நான் போட்டுக்காட்ட இந்த டேட்ல எல்லாம் வருஷங்கள்ல எல்லாம் போராட்டம் நடந்து அழிக்கப்பட்டுச்சு. அழிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் திரும்ப அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நாடு பொறுப்பேற்று ஒவ்வொரு நாட்டினுடைய பேர்ல தனித்தனி கிராமங்கள், ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடசாலைகள், அது மாதிரி வீதி உட்கட்டமைப்பு எல்லாம் செஞ்சு அவங்களுக்குரிய வீடுகள் நான் காட்டுற இவ்வளவுமே காசாவில உருவாக்கப்பட்ட பகுதிகள். அப்ப இந்த போராட்டங்கள் முடிஞ்ச உடனே திரும்ப அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து தங்களோட பங்களிப்பால காசாவை உருவாக்கி திரும்ப போன மக்களை திரும்ப கொண்டு அந்த பகுதியில இருப்பாட்டி அவங்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கொண்டு இருந்துச்சு. இதுதான் காசாவினுடைய சுருக்கமான வரலாறு 2023 வரைக்குமான இந்த காலப்பகுதி. 2023 அக்டோபருக்கு பிறகு உள்ளது. பிறகு நாங்க என்ன செய்யலாம், பேசலாம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால்
1947 ஐநாவுல 44% நிலப்பரப்பு பலஸ்தீனர்களுக்கு வழங்கப்படும் ஐநா சபையால். இதுல இந்த மேற்கு கரை அதோடு அண்டிய பகுதிகள் காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் இடையிலான நிலத்தொடர்புள்ள ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் முழுக்க 44% வழங்கப்படும். அது ஏற்றுக்கொள்ளாதனால நடந்த விளைவு என்னென்றால் 1967 நடந்த போராட்டத்துக்கு பிறகு இருந்த நிலப்பரப்பு 22% ஆகுது. 44% இருந்த நிலப்பரப்பு 22% ஆகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு போராட்டத்திலையும் என்ன செய்யும், இஸ்ரேல் தன் எல்லையை விஸ்தரிக்கிற வேலையை கச்சிதமாக செய்யும் என்று. ஏன்னா இஸ்ரேலோட டார்கெட் பலஸ்தீன் மட்டும் இல்ல, பலஸ்தீனத்தை முழுமையா பிடிக்கணும், அதுக்கு பின்னால இருக்கிற பல பிராந்தியங்களை பிடிக்கணும் என்றது. அப்ப அதனால அவன் நிலங்களை பிடிக்கிறதுக்கான இலக்குல மிக வேகமாக நடந்திருக்கிறான். அப்ப 67க்கு பிறகு 22% நிலப்பரப்பு, 20க்கு பிறகு 15% நிலப்பரப்பு தான் என்ன செய்யுது இருக்குது. அப்ப ஏற்கனவே 47 இருந்த 44% நிலப்பரப்பு 2020 ஆகும்போது 15% ஆகும். இந்த நிலப்பரப்பும் கூட காசாவில் இப்ப 53% நிலப்பரப்பு, காசாவினுடைய மொத்த நிலப்பரப்புல 53% நிலப்பரப்பு இப்ப இஸ்ரேல் ரொம்ப அளவுல 47% நிலப்பரப்பு காசா மட்டும், மொத்த பகுதிகளை வெஸ்ட் பெங்கால் காசா மட்டும் 53% அவன் என்ன செஞ்சுட்டான், இப்ப அவன் ஆக்கிரமிச்சுட்டான். 47% இப்ப அடுத்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஹமாஸுடைய குழு மற்ற ஆயுத குழுக்கள் எல்லாம் அந்த பகுதியில இருந்து கொண்டு இருக்கு. அப்ப இது இஸ்ரேல் தந்த நாட்டை பிரிப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்துன்றதை எடுத்து காட்டக்கூடிய படமா இருக்கு. இது இஸ்ரேலோட தொடர்பான சுருக்கமான, காசா தொடர்பான சுருக்கமான ஒரு அறிமுகம். இந்த போராட்டத்துல சம்பந்தப்படுற இன்னொரு நாடுதான் ஈரான். அப்ப இஸ்ரேல் எங்களுக்கு தெரியும், சுருக்கமா நாங்க பார்த்தோமா இருந்தால் ஒரு கிரேட் இஸ்ரேல் என்ற ஒரு பிளேனின் கீழே என்ன செய்யுது, வேலை செய்யுது. அது பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட நாட்டை உருவாக்கணும்ன்றதுக்காக வேலை செய்து தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளும். ஈரானை பொறுத்தவரையில ஈரான் வரலாற்றை நம்ம சுருக்கமா பார்த்தோமா இருந்தால் இதான் ஈரான். அதனுடைய தோழர்கள் துருக்கி, அசர்பைஜான், துருக்மெனிஸ்தான், இங்க பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியால ஈராக், இப்படி நிலத்தொடர்பு, இந்தியால பாரசீக கடல் அது மாதிரி இந்தியால ஒமான் கடற்பரப்பு, இதுதான் அதனுடைய எல்லையாக இருக்கு. இப்ப இருக்கிற ஈரானுடைய படம் தான் இது. ஈரானுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஈரான் பாரசீக வல்லரசு, ஆரம்பத்துல இருந்த ஒரு பாரசீக வல்லரசு. பாரசீக வல்லரசுல இருந்த முக்கியமான ஒரு பிராந்தியம் தான் ஈரான். அப்ப ஈரான் என்ற பெயர்ல அது இருக்கல. பாரசீக மதங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றுல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல கைப்பற்றப்படுது. அஹ்லு சுன்னா ஒரு ஜமாத்தினுடைய கொள்கை அங்க பின்பற்றப்படுது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற முஸ்லிம்கள் அங்க இருந்து வராங்க. பிற்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபவியாக்களுடைய ஆட்சி பாரசீகத்தில் நடக்கும். அந்த காலப்பகுதியில கட்டாய மத மாற்றம் செய்யப்படும், கட்டாய கொள்கை மாற்றம். ஜாபரிய ஷியா கொள்கை, இமாமிய கொள்கை 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாரசீகத்துல வருது. பாரசீகத்துல அதுக்கு முன்னுக்கு அது இருந்தாலும் கட்டாய கொள்கை மாற்றம், கொள்கை திருப்புங்கிறது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன செய்யுது வருது. அதன்படி அந்த ஜாபரிய கொள்கை, ஷியா கொள்கை என்ன செய்யுது அந்த நாட்டினுடைய பிரதானமான கொள்கையாக மாறும். 1935 தான் பாரசீகம் என்று இருந்த அந்த பெயர் ஈரான் என்று மாற்றப்படும். ஈரான் என்ற பெயர் 1935 தான் வருது. பிறகு 1979 கொமைனி புரட்சியை மேற்கொள்றார். அதுக்கு பிறகு விலாயத்துல் ஃபகீஹ் என்று சொல்லக்கூடிய மத ரீதியான தலைமைத்துவம் கொண்ட ஒரு நாடாக ஈரான் என்ன செய்து மாற்றம் பெறுது. இங்க ஈரான்ல ஜனாதிபதியை தீர்மானிக்கிறது, மற்ற உயர் மட்டங்களில் இருக்கிற உறுப்பினர்களை தீர்மானிக்கிறது, போராடுதல் தொடர்பான தீர்மானத்தை எடுக்கிறது, சமாதான ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானம், எல்லா அதிகாரமும் இந்த வலியுல் ஃபகீஹ் என்று சொல்லக்கூடிய மத தலைவரிடம் தான் என்ன செய்யும் தங்கியது. தற்கால ஈரானினுடைய தலைவராக கருதப்படக்கூடிய கொமைனி பிரான்ஸ்ல இருந்துதான் தன்னுடைய திட்டங்களை செய்தாரு. பிரான்சினுடைய உதவியோட விசேட பிரான்சினுடைய விமானத்துல தான் ஈரானுக்கு இறங்கினாரு. ஐரோப்பிய நாடுகளினுடைய உதவியோட தான் தன்னுடைய ஆட்சியை என்ன செய்தார், உருவாக்கி கொண்டார். அதுக்கு பிறகு ஈரானுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த புதிய ஆட்சியில தனக்கு இருந்த எதிரிகள் எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார், ஒழிச்சு கட்டினார். தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள், தனக்கு அரசியல் ரீதியாக இருக்கிற எதிரிகள் அனைவருக்கும் எதிரான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார்னு சொல்லி அவரோட வரலாறு தனிய போகுது. கொமைனியின் சிந்தனைகள் என்ற புத்தகத்தை நீங்க வாய்த்தீங்கன்னு சொன்னால்
கொமைனி தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்றதுக்காக என்னென்ன செய்தார் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். மத ரீதியான அவருடைய சிந்தனைகளையும் விளங்கிக் கொள்ளலாம். இந்த கொமைனியுடைய வருகைக்கு பிறகு ஈரானுக்கென்று புதிய ஒரு யாப்பு உருவாக்கப்படுது. ஈரானுடைய இலக்குகளும் என்ன செய்யப்படுகிறது, வடிவமைக்கப்படுகிறது. ஈரானுடைய இலக்கு என்ன, அதனுடைய யாப்பு என்ன என்கிறதும் கொமைனியுடைய வருகைக்கு பிறகு வடிவமைக்கப்படுகிறது. இந்த கொமைனி வந்தது பிறகு ஈரானினுடைய இலக்காக மக்கா, மதீனா, அரபு பிராந்தியம் இது அனைத்தையும் கைப்பற்றுவதும் அதுல ஷியா கொள்கையை பரப்புறதும் தான் அவர்களுடைய இலக்காக வடிவமைக்கப்படுகிறது. கொமைனி இதை தெளிவாகவே அவருடைய வீடியோக்கள்ல பல இடங்கள்ல பேசியிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது மாதிரி அவங்களுடைய யாப்புல 12வது அத்தியாயத்துல ஈரானுடைய யாப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஈரானினுடைய உத்தியோகபூர்வமான மதம் இஸ்லாம், ஆனா அது ஜாஃபரிய இஸ்னா அஷரிய கொள்கையை கொண்டது. இந்த பேராகிராஃப், இந்த ஷரத்தை எந்த காலத்திலையும் ஒருபோதும் மாற்ற முடியாது என்று யாப்பில் என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. அதாவது ஈரானினுடைய கொள்கை ஜாஃபரிய கொள்கை தான், ஷியா கொள்கை தான். அதை யாரும் இந்த யாப்பில சில விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்படுற விஷயங்கள் 3/2 பெரும்பான்மையை கொண்டு வந்தா யாப்பில இதை மாற்றலாம் அதை மாற்றலாம். சில விதிகள் மாற்றவே முடியாத அளவுக்கு உருவாக்கப்படும். இந்த யாப்பில ஈரானினுடைய அந்த கொள்கையை யாரும் மாற்ற இயலாது என்பது 12வது ஷரத்துல போடப்படும். இந்த யாப்பினுடைய முன்னுரையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாப் ஈரானினுடைய இந்த யாப்பு இருக்கிற நிலைமைகளை ஈரானில ஏற்படுத்தப்பட்ட இந்த புரட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான தயார்படுத்தல்களை இந்த யாப்பு செய்யும். அந்த புரட்சி நாட்டுக்குள்ள, நாட்டுக்கு வெளியில, குறிப்பா வெளிநாடுகளோட தொடர்புகளை உருவாக்கி கொள்றது, இஸ்லாமிய அமைப்புகளோட தொடர்புகளை உருவாக்கி கொள்றது, சமூக மட்ட குழுக்களோட தொடர்புகளை உருவாக்கி கொண்டு உலகத்துல ஒரு சமூகம், உலகத்துல ஒரு சமூகம் தான் இருக்கிறதுக்கான செட்டப்ப முயற்சியை இந்த யாப்பு செய்யும் என்பது இந்த யாப்பினுடைய முகவுரையில சொல்லப்படுது. ஈரானுடைய யாப்புல முகவுரையில அதுல வர அந்த வேட்சதம் முழுமையா நான் என்ன செய்திருக்கிறேன், இதுல கோப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். அப்ப உலகத்துல ஒரே மதம் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் ஷியா, இஸ்லாம் என்றால் ஷிய இமாமிய ஜாஃபரிய கொள்கை. இந்த கொள்கையை உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறதும், அதுக்கான வாய்ப்புகளை வசதிகளை உருவாக்கி கொள்றதும் ஈரானினுடைய யாப்பினுடைய கீ அம்சங்கள்ல உண்டுங்கிறது அதுல முன்னுரையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஈரான் அவங்கள பிராந்தியத்தை தாண்டி, உள்நாட்டை தாண்டி வெளிநாடுகள்ல முழுக்க ஷியா கொள்கையை பரப்ப வேண்டும், ஷியாவுக்கு சாதகமானவர்களாக எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்கிறத அடிப்படையாக கொண்டுதான் ஈரானினுடைய புதிய யாப்பு கொமைனி வந்ததுக்கு பிறகு 1979 டிசம்பர்ல அந்த யாப்பு என்ன செய்யுது வருது. இந்த யாப்பினுடைய இலக்கு நாங்க பார்த்தோமா இருந்தால் அவங்களோட கொள்கையை உலகம் முழுக்க பரப்புறதும், அதுக்கேற்ற அடிப்படையில நாடுகளை சமூகங்களை சமைச்சு கொள்றதும் அவர்களுடைய இலக்காக இருந்தது. இதை வச்சுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைய ஈரான் பழைய பாரசீகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. பழைய பாரசீகம் தான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது சொன்னார். இத ஈரானினுடைய முக்கியஸ்தர்கள் தெளிவா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பாரசீகத்தை உருவாக்குறதான் இதற்கு அந்த அடிப்படையில சொல்லியிருக்கிறோம். பழைய பாரசீகம் என்ன என்றதை நாங்க பார்த்தோமா இருந்தால், பழைய பாரசீகத்தினுடைய படம் கிட்டத்தட்ட 610 கிறிஸ்துவுக்கு 610 பாரசீகம் இருந்த இடங்கள் தான் இது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய பரப்பு, அதுக்குள்ள ஈராக், சிரியா, துருக்கி, லெபனான், பலஸ்தீன், ஜோர்தான், மிஸ்ர், எகிப்துல ஒரு பகுதி, அது மாதிரி கட்டார், துபாய், ஒமான் பெரிய பகுதி, பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி நாடுகள், அது மாதிரி யமனினுடைய கடலை ஒட்டிய பெரும்பகுதி, மந்தர் துறைமுகத்தோடு சேர்ந்த அந்த பெரும்பகுதி, இவை அனைத்தும் பாரசீக சாம்ராஜ்யத்தினால ஆளப்பட்ட பகுதிகள். பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள்ள கிட்டத்தட்ட இருக்கிற சுமார் 30 நாடுகள் இணைந்திருக்கு. பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள்ள அன்னைக்கு இருந்திருக்கு. ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், ஜோர்தான், துருக்கி, பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தாஜிகிஸ்தான், இந்தியாவோட சில பகுதிகள், எகிப்துல சில பகுதிகள், கிரேக்கம், அர்மேனியா, பல்கேரியா, ஜோர்ஜியா, ஐரோப்பிய நாடுகள்லயும் என்ன அதனுடைய அதிகாரம் பரவி இருந்தது. கிட்டத்தட்ட சொல்றாங்க
6.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகத்துல பாரசீக சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை 6.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்ல அவங்க இணைஞ்சாங்க. அவங்களோட ஆட்சியை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த ஒரு ஆட்சியை உருவாக்கி கொள்றதுதான், இந்த பெரிய பரந்த பாரசீகத்தை உருவாக்கி கொள்றதுக்கான முயற்சியில தான் கொமைனிய புரட்சிக்கு பிறகு ஈரான் ஈடுபடுகிறது என்பது பலருடைய ஆய்வின் முடிவாக இருக்கிறது. இதை ஈரானிய உயர்மட்டத்தில் இருக்கிற ஆட்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த பகுதிகளை முழுமையாக ஆக்கிரமிக்க முடியாட்டிலும் கூட அரபு தீபகற்பம் அதில் இருக்கிற முக்கியமான பிராந்தியங்களை கையகப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். இது கொமைனியினுடைய பேச்சுக்கள்லையும் என்ன செய்து அவருடைய வீடியோக்கள்லையும் இது தெளிவாக தெரிகிறது. இதுக்காக அவங்கள்ட்ட அல்-ஹுத்தா அல்-ஹம்சீனியா 50 ஆண்டு கால திட்டம் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக அல்-ஹரஸ்-அத்-தௌரி, இப்ப எல்லாருக்கும் கேள்விப்படுற ஒரு பேரா இருக்கு, ஈரானினுடைய மத ரீதியான ஆயுதக்குழு, மதத்தை பரப்புறதுக்கான அந்த கொள்கையை பரப்புறதுக்கான ஆயுதக்குழு. ஈரானுடைய அரசாங்கத்துக்கு ஒரு ஆயுதக்குழு இருக்கு, அது இல்லை. இது அல்-ஹரஸ்-அத்-தௌரிங்கிறது நேரடியாக ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு குழு. இப்ப நடக்கிற போராட்டத்தை இவங்க தான் கையாளுறாங்க என்ற ஒரு கருத்து இருக்கு. என்ன தலைவர் மாதிரி ஒருத்தரும் இல்லை. அது மாதிரி ஏனைய ஆயுத குழுக்களையும் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்குறாங்க. எங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லா, இந்த மாதிரியான நிறைய ஹூசி, யமன்ல ஹூசி இப்படின்னு ஆயுத குழுக்களை உருவாக்கி இந்த 50 ஆண்டு கால திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்யறாங்க. இந்த 50 ஆண்டுகள் நிறைவடையும் போது அரபு நாடுகள் முழுக்க அவர்களோட கொண்டோலுக்குள்ள இருக்கு. அதான் அந்த திட்டத்தினுடைய சுருக்கம். இப்ப இந்த 50 ஆண்டு கால திட்டம் முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கப்ப? கொமைனிய காலத்தில் இந்த 50 ஆண்டு கால திட்டம் உருவாக்கப்பட்டால் முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 3 வருஷம் அல்லது 4 வருஷம் இருக்கு. இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு ஈரான் சாத்தியப்படுத்திருக்கு, இந்த திட்டத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு ஈரான் எந்த அளவுக்கு இதுல சாத்தியம் படுத்தியது என்று நாங்க பார்த்தோமா இருந்தால், சிரியா ஏற்கனவே ஈரானுக்கு சாதகமான ஒரு ஆட்சியில இருந்துச்சு. நாங்க இப்ப கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து வரோம். சிரியா ஏற்கனவே நுசைரிய ஆட்சி, ஷியாக்கள்ல ஒரு எக்ஸ்ட்ரீமிசம், ஒரு தீவிரவாத குழுவா இருந்த நுசைரிய ஆட்சி அங்க நடந்துச்சு. எனவே ஈரானுக்கு சப்போர்ட்டான ஒரு ஆட்சி சிரியாவில் நடக்குது ஏற்கனவே. அதுக்கு பிறகு லெபனான நீங்க பாத்தீங்கன்னா, லெபனான்ல கிட்டத்தட்ட 20-25 வருஷமா ஒரு தலைவரை தேர்வு செஞ்சு கொள்ள முடியாத அளவு அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஏனென்றால் ஹிஸ்புல்லான்ற ஒரு ஆயுத குழுவை வச்சு அவங்களோட அரசாங்கத்தை மிக போஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த ஈரான் தான் முழுமையா என்ன செஞ்சிச்சு, அந்த ஹிஸ்புல்லாவுக்கு ஃபண்ட் பண்ணி கொண்டிருந்துச்சு. இப்பயும் அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு ஃபண்ட் பண்றாங்க. இப்ப லெபனான மிச்சம் உருக்கத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்பதான் லெபனான் என்ன செய்யுது, ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான முடிவுகளை அரசாங்கத்துல இப்பதான் ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டு அவர் இணைகிறாரு, ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 2001 பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுது. தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை ஈரான் என்ன செய்யுது, ஆப்கானிஸ்தான்ல உருவாக்குது. ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி அந்த பரந்த பாரசீக திட்டத்துக்குள்ள வரக்கூடிய நாடுகள்ல உண்டு ஆப்கானிஸ்தான். 2001 ஆப்கானிஸ்தான் ஆட்சி கர்சாய், அஹமத் கர்சாய்க்கு என்ன செய்யுது, ஜனாதிபதியா கொண்டு வராங்க. அவர் ஏற்கனவே ஈரான்ல தஞ்சம் இருந்த ஒருவர், அவரை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அவர் வகையில ஆட்சியை கொடுக்குறாங்க. அமெரிக்காவோட சேர்ந்து ஆப்கானை ஈரான் கைப்பற்றியது அல்லது அமெரிக்கா ஆப்கானை கைப்பற்றுறதுக்கு முழுமையாக ஈரான் உதவி செய்வதுன்றது நாம அல்லது மற்ற ஆய்வாளர்கள் சொல்றதுக்கு அப்பால ஈரானுடைய ஜனாதிபதி அஹ்மத் நஜாதி, முன்னாள் ஜனாதிபதி அஹ்மத் நஜாதி, அது மாதிரி வெளியுறவு அமைச்சருடைய பேச்சாளர் இவங்க எல்லாமே தெளிவாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, நாங்க இல்லைன்றால் ஆப்கானை அமெரிக்கா கைப்பற்றி இருக்காது, ஈராக்கை அமெரிக்கா கைப்பற்றி இருக்காது என்று தெளிவாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் என்ன செய்யுது, வீடியோக்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவுறதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப ஆப்கானும் ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. 2003 ஈராக் விழுது, ஈராக்கினுடைய ஆட்சியும் என்ன செய்யுது, ஈரான்கிட்ட போகுது. ஈராக்கை கைப்பற்றுறதுக்கும் ஈரான் அமெரிக்காவுக்கு முழு சப்போர்ட் பண்ணிச்சு. களத்துல ஆயுத குழுக்களையும் என்ன செய்யுது, கொண்டு வந்து இறக்கியது. அமெரிக்கா வின் பண்ணியதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு பின்னால் இந்த முழுமையா ஒர்க் பண்ணதும் ஷியாக்களாக இருந்தாங்க. அந்த ஈராக்ல இருந்த ஷியாக்கள், அது மாதிரி ஈரான்ல இருந்து வந்த ஷியாக்கள் இருந்து அந்த ஆட்சியை என்ன செய்ய வடிவமைத்தார்கள். இப்ப வரைக்கும் ஈராக்ல கொண்ட ஈரான் தான் இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா யமன் 2014 2015 ஏற்கனவே நீங்க படத்துல யமனும் ஈரானுடைய எல்லைக்குள்ள வாரத்தை பார்த்திருப்பீங்க. அப்ப 2014-15 யமன்ல இருந்த ஒரு ஹூசி என்று சொல்லக்கூடிய ஜெய்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த அமைப்புக்கு ஆயுதம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சியை ஹிஸ்புல்லாக்களின் ஊடாக கொடுத்து அவங்கள ஒரு கிளர்ச்சி குழுவாக யமன்ல என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுது. அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு 2014-2015 யமனை என்ன செய்யறாங்க, கைப்பற்றுறாங்க. யமன்ல கைப்பற்றின உடனே யமனுக்கு வந்த முதலாவது பிளைட் ஈரானுடைய பிளைட். இவங்களுக்கு வந்த முதலாவது பிளைட் ஈரானுடைய பிளைட். அப்ப ஈரான் 2014-15 யமனையும் என்ன செய்யுது, கைப்பற்றிக் கொள்ளுது. அது மாதிரி மற்ற நாடுகளை நீங்க பாத்தீங்க என்றால் துபாயை ஈரான் லேசா பிடிக்கலாம்ன்றதுக்கான சாதகமான நிலைகள் துபாயில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே துபாயினுடைய பல தீவுகளை ஈரான் என்ன செய்யுது, பிடிக்கிறதும் கொடுக்கிறதும் சண்டை பிடிக்கிறதுமா இருக்குது. துபாயை பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல ஈரானுக்கு. அது மாதிரி கட்டாரும் ஏற்கனவே ஈரானோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு இதோட இருக்குது. அரபு நாடுகளோட எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சு. பஹ்ரைனும் உள்ளுக்குள்ள புரட்சி இன்றைக்கு வரைக்கும் கிளர்ச்சி என்ன செய்யுது, பஹ்ரைன் அரசாங்கத்துக்கு எதிராக ஷியாக்களால செய்யப்பட்டுக் கொண்டே இருக்குது. பஹ்ரைனும் கிட்டத்தட்ட பிரச்சனை முத்தினால் பஹ்ரைன் விழும் என்ற அளவுக்கு பஹ்ரைனுடைய ஆட்சியால தப்பி ஓடிட்டாருன்னு எல்லாம் என்ன செஞ்சு மெசேஜ்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல பரவிச்சு. அந்த அளவுக்கு பஹ்ரைன்லயும் இப்பயும் பிரச்சனை என்ன செய்யுது, முத்திச்சு. பஹ்ரைன் ஏற்கனவே ஈரான் லேசா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அதுல உள்ளுக்குள்ள உள்ள நிலவரம் இருக்குது. குவைத்தை பாத்தீங்கன்னா குவைட்லயும் ஷியாக்களுக்கு என்று ஒரு அதிகாரம் அல்லது ஒரு பலமான நிலை குவைட்லயும் இருக்குது. அங்க ஹிஸ்புல்லாக்கள்ன்ற ஆயுதக்குழுவினுடைய பிராஞ்ச் எல்லாம் ஏற்கனவே இயங்கியது, இப்ப கொஞ்சம் இறுக்கமாக்கி இருக்காங்க. அது மாதிரி ஒரு நிலவு குவைட்டுக்குள்ளேயும் இருக்குது. அப்ப இந்த அரபு நாடுகளுடைய எல்லையில இருக்கிற இந்த அரபு நாடுகளுடைய நிலைமையும் ஈரானுக்கு சப்போர்ட்டிவான ஒரு நிலைமை இருக்கு. ஒமான பாத்தீங்கன்னு சொன்னால் இபாதியா கொள்கையை பின்பற்றுற ஒரு நாடு. அவங்க ஈரானுக்கு சவுதியை விட ஈரானை தான் என்ன செய்வாங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றுற நாடுகளை விட ஈரானைத்தான் அதிகமாக முன்னுரிமைப்படுத்துவாங்க. இப்ப மிச்சமே எதிரான ஒரு நிலைமை ஏற்கனவே ஒமான்ல இருந்து கொண்டு இருக்கு. அது மாதிரி ஜோர்டானை பாத்தீங்கன்னா ஜோர்டானுக்குள்ள பல குழுக்கள் அந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யறதும் ஆர்ப்பாட்டம் செய்யறதும் அடக்கப்படுறதும் திரும்ப ஆர்ப்பாட்டம் செய்யறதும் அடக்கப்படுறதுமா ஒரு கொதிநிலை ஜோர்டான்லயும் என்ன செய்யுது, உருவாகுது. அது மாதிரி இங்க எகிப்துல பாத்தீங்கன்னா முர்சியுடைய ஆட்சி ஈரானுக்கு சப்போர்ட்டான ஆட்சி வருது. ஈரானிய குழுக்கள் என்ன செய்யறாங்க, வாராங்க. மிச்சம் நெருக்கமான ஒரு ஆட்சி எகிப்திலையும் என்ன செய்யுது, உருவாகுது. இங்கால சூடானை பாத்தீங்கன்னா சூடானுக்குள்ள உள்நாட்டு யுத்தம் பிரச்சனை அவங்க என்ன டைம்ல யாரோட சேருவாங்கன்ற ஒரு நிலை இல்லாம குழப்பத்துல சூடானும் என்ன செய்யுது இருக்குது. அது மாதிரி சோமாலியாவை பாத்தீங்கன்னா சோமாலியா வெளிநாட்டு கடல்களால தொந்தரவுக்கு உட்பட்டு சாப்பிடுறது ஒன்றுமில்லாம ஒரு கஷ்டமான நிலையில நாணயம் ஃபுல்லா வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்குள்ளேயும் 2 நாடாக அவங்க பிரிஞ்சு அதுக்குள்ள ஒரு நாட்டு இப்ப என்ன செய்யுது, அங்கீகரிச்சு நியமிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப சோமாலியாவுடைய நிலையும் ஒரு தளம்பல் நிலையில இருக்கு. இந்த இதை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்கும், ஈரான் 50 வருட கால திட்டத்துல என்ன நிலைக்கு வந்துருக்கு 2015. அப்ப ஈரான் 50 வருட கால திட்டத்தினுடைய அந்த மூவிங் எல்லாம் வந்தாச்சு. இப்போ ஒரு போராட்டம் ஒன்று நடந்தா இருக்கிற நாடு சவுதி மட்டும்தான். சவுதி தான் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு பகுதியா இருக்கும். நிலப்பரப்புலையும் கூட அரபு நாடு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து சவுதிக்குள்ள வச்சு ஒரு மூலையில அவங்க இருப்பாங்கன்ற அளவுக்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. அந்த நாட்டை இருக்கிறதுக்கு தான் சகல வழிகளும் பிளாக் பண்ணப்பட்டுச்சு. அதுல எல்லை பிரதேசங்கள் அவ்வளவும் என்ன செய்யப்பட்டுச்சு, பிளாக் பண்ணப்பட்டு. இந்த வெள்ளை கோட்டை பாருங்க, இது சவுதி. அதுல வெள்ளை கோட்டை பாருங்க, அது எல்லையெல்லாம் பாருங்க. முழுக்க ஈரானிய ஆயுத குழுக்கள், ஈரானுக்கு சாதகமான கவர்மெண்ட் எல்லாம் கொண்டு வைக்கப்பட்டுச்சு. இப்ப நிலத்தொடர்பும் நிலத்தினுடைய எல்லைகளும் பிளாக் பண்ணப்பட்டுட்டு கடலையும் பிளாக் பண்ணப்படுச்சு. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஹொர்முஸ் ஜலசந்தி பற்றி இப்ப பேசப்படுது. ஹொர்முஸ் இப்ப இத ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் லேசா பிடிக்கக்கூடிய அளவுலதான் இந்த ஹொர்முஸும் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற நாடுகள்ல இருந்து கடல் மார்க்கமா வெளியாகணும் பண்ணால் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை தாண்டிதான் போகும். அப்ப அது ஏற்கனவே அதை கொண்டுள்ளா இருக்கு. அப்ப கடல் மார்க்கமான ஒரு வழியும் பிளாக் பண்ணப்படுச்சு. இந்தியாவில பாத்தீங்கன்னா யமனுடைய மந்தர் துறைமுகம் மந்தர்வாய் இதை தடுக்கிறதுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, ஊதிகளை கொண்டாந்து அந்த பகுதியை கைப்பற்றியாச்சு. அப்ப கடல் மார்க்கமான வழியும் பிளாக் பண்ணப்பட்டாச்சு. இந்தியால பக்கம் இருந்தது, இந்தியால பக்கம் இருந்த கடல் மார்க்கம் பிளாக் பண்ணப்பட்டாச்சு.
அவ்வளவு தரைமார்க்கமான வழிகளும் என்ன செய்யப்பட்டாச்சு, பிளாக் பண்ணப்பட்டாச்சு. இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று பெருசா வெடிச்சிட்டுமா இருந்தால் முழு பகுதிகளையும் லேசா கைப்பற்றுற அளவுக்கு தான் நிலைமை 2015 இருக்கு. 1980ஆம் ஆண்டு ஈரான் ஈராக் பிரச்சனையின் போது மன்னர் பகுதி இருந்தவர் சவுதியில இருக்கிற இந்த பக்கம் ஹொர்முஸ் ஜலசந்திய ஈரான் கைப்பற்றினால் எங்களுக்கு பிரச்சனையாகும் என்றதுக்காக இந்த பக்கத்தில இருந்து ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல் எண்ணெய எம்பு துறைமுகம் வரைக்குமான ஒரு பாதையை என்ன செய்யறார், அமைக்கிறார். 1200 கிலோமீட்டர் கொண்ட ஒரு பாரிய குழாய்களை பொறுத்து அந்த பாதை அமைக்கப்படும். அமைக்கப்பட்டாலும் கூட எமன்ல ஊதியலை கொண்டாந்து எமனை கைப்பற்றினதுனால இந்த அவங்களோட வர்த்தகமும் இதால நடந்துக்க இல்லாம ஒரு நிலை ஒன்று என்ன செய்யுது உருவாது. இந்த மந்தர் துறைமுகத்தை தாண்டித்தான் இந்த கப்பல்கள் எல்லாம் போகும். அப்ப உள்ளுக்கு இருந்து வெளியில எதுவும் போக முடியாத ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னால் வெளியில இருந்து உள்ளுக்கு எதுவும் போக முடியாது. கடல் மார்க்கமும் தரப்பட்டுட்டு தரை மார்க்கமும் முழுமையாக பிளாக் பண்ணப்பட்ட ஒரு நிலையில தான் 2015 வரைக்குமான நிலப்பாடு இருக்கு. அப்ப இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு நீங்க பாக்குற போது ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகினால் மத்திய கிழக்கு முழுக்க ஒரு பகுதி இஸ்ரேல் பக்கமும் இன்னொரு பகுதி ஈரான் பக்கமா. அப்ப முழுமையா எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டதுனால ஒரு பக்கமும் என்ன செய்யறாது, ஒன்றும் செஞ்சு கேளாது. இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்து சென்றால் பெரும்பாலும் அந்த மத ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறதுனால மேற்குலக நாடுகள் எவ்வளவு அது இறுக்கமான உறவோடு இருந்தாலும் அல்லது வெளிநாடுகள் உறவோடு இருந்தாலும் முழுமையா இந்த நாடுகளை எல்லாம் எதிர்த்து என்ன செய்யாது, உதவி செய்யாது. ஏன்னா அடுத்து அவங்க வாரத்துக்குரிய வழிகளும் என்ன செய்யும், தடப்பட்டா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில அரபு நாடுகள் மாட்டிக்கொள்ளும். கொஞ்ச காலத்தால இஸ்ரேலும் கொஞ்சம் பகுதியை பிரிச்சு கொள்ளும். இந்த ஈரானும் என்ன செய்யும், அதுக்கு தேவையான பகுதிகளை பிரிச்சு கொள்ளும். வெளிநாடுகள் என்ன செய்யும், அந்த நாடுகளோட ஒப்பந்தம் செஞ்சு நீங்க இவ்வளவு என்னோட வர்த்தகம் செய்யற வருஷத்துக்கு நீங்க இவ்வளவு என்னோட வர்த்தகம் செய்யறது அவங்களுக்கு பொருளாதார தேவைதானே, அவங்க வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்களை செஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அல்லது உலகத்துல கண் துடைப்புக்காக நீங்க இந்த பகுதி எடுங்க நீங்க இந்த பகுதி எடுங்கன்னு அவங்க சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதான் எங்களுக்கு 2015 வரைக்குமான நிலப்பாடை பார்க்கிற போது இந்த தெரியக்கூடிய நிலவரம். 2015 சவுதியில மன்னர் அப்துல்லா மௌத்தாதார். அப்துல்லா மௌத்தாயின உடனே இருக்கிற மன்னர் சல்மான் 2015 என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வராரு. வந்ததுக்கு பிறகு அவருடைய அடுத்த ஆட்சியாளராக மெக்ரின் என்பவரை நியமிக்கிறார். அவரும் கொஞ்சம் வயசாகி இப்ப சவுதி அரபு நாடுகள் எல்லாம் பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கு. தலைமட்டமும் பிரச்சனையா இருக்கு, கடல் மார்க்கமும் பிரச்சனையா இருக்கு. பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள 2015 இருக்கிற நேரம் தான் பராக் ஒபாமாவுடைய ஆட்சி காலம். அந்த காலப்பகுதியில ஈரானுக்குரிய வழிகள் முழுமையா அமெரிக்காவால் திறந்து விடப்பட்டிருந்தது. வேண்டிய இடங்கள்ல போய் வேண்டிய வேலையை செஞ்சு கொள்ற மாதிரியான ஒரு நிலப்பாடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வாக நடந்து கொண்டிருந்தது. அந்த டைம்ல மன்னர் அப்துல்லா மௌத்தாயினோட சல்மான் வராரு. அதுக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளராக மெக்ரின் என்ன செய்யப்படுறார், நியமிக்கப்படுறார். அதே காலப்பகுதியில தந்த மகன் முகமது பின் சல்மான பாதுகாப்பு அமைச்சராக அவர் வந்தவுடனே, சல்மான் வந்தவுடனே முதலாவது செய்த வேலை பாதுகாப்பு அமைச்சராக முகமது பின் சல்மான நியமிக்கிறார். முகமது பின் சல்மான் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட உடனே அவர் செஞ்ச முதலாவது வேலை இந்த போர்டரை கிளியர் பண்ற வேலையை தான் அவர் பார்த்தார். முதலாவது அரபு நாடுகள் சிலரோட பேசி ஆசிஃபத்துல் ஹஜம் என்கிற யமனுக்கு எதிரான யுத்தத்தை அவர் ஆரம்பித்தார். அதாவது யமனுக்கு எதிரான யுத்தம்ங்கிறது இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. யமன்ல ஹூதியல் பிடிச்சு கொண்டு வர நேரம் யமன்ல அப்ப மக்களால தேர்வு செய்யப்பட்டிருந்த மன்சூர் அப்துல் ரப்பு என்ற யமனுடைய ஜனாதிபதி தரைமார்க்கமாக ஒமானுக்குள்ள வந்து ஒமானூடாக என்ன செஞ்சிட்டார், ரியாதுக்கு வந்துட்டார். எங்களுடைய ஜனாதிபதி தப்பி ஓடி வந்தவுடனே அவரு சவுதி கிட்ட வந்து கோரிக்கை வச்சாரு, இந்த நாட்டை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க, ஆயுதக்குழு வந்துட்டு இந்த நாட்டை பாதுகாருங்கன்னு அந்த நாட்டை என்ன செய்யறார், உதவி போடுறார். இந்த உதவி கோரல் ஒரு நாட்டுல மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியினால அடுத்த நாட்டுக்கு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அடுத்த நாடு தாராளமாக உதவி செய்யலாம் என்றது சர்வதேச, எந்த நாடு முழுக்க வந்து உதவி செய்யலாம் என்றது சர்வதேச சட்டம். அப்ப யமனினுடைய ஜனாதிபதி வந்து சவுதிக்கு ஓடி வந்து இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சோன்னு சவுதிக்கு அது சாதகமா என்ன செய்யும், மாறும். சவுதி வந்து தன்னுடைய எல்லைகளை கிளியர் பண்ணி கொள்றதுக்கு சாதகமா மாறுது. அதை அடிப்படையாக வச்சு 2015 3 அரபு நாடுகள் சிலதோட சேர்ந்து சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த முகமது பின் சல்மானுடைய தலைமையில ஆசிஃபத்துல் ஹசம் என்கிற ஒரு போராட்டம் என்ன செய்யப்படுகிறது, ஹூதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகிறது.
அதுல ஹூதிகள் என்ன செய்யறாங்க, அடக்கப்படுகிறார்கள். ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஹூதிகளுடைய முழு பிரதேசங்களும் கைப்பற்றப்பட்டு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ள அவங்க என்ன செய்யப்படுகிறார்கள், சுருக்கப்படுகிறார்கள். அதுவும் வெளிநாடுகள் என்ன செய்ய முன்னின்று முழுமையா முடிக்க விடாம இவங்களுக்கு பிரஷர்களை ஏற்படுத்தி இவனுக்குள்ள ஒரு பகுதியில அவங்களுக்கு ஹூதிகளுக்கு ஆட்சி செய்வதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நக்ரின் 2வது ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, ராஜினாமா செய்யறாரு. அதுக்கு பிறகு முகமது பின் நாயிப் என்று சொல்லக்கூடியவர் அடுத்த ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறார். அவரும் கொஞ்ச காலத்துல 2017-6-21 அவரும் ராஜினாமா பண்றாரு. அதுக்கு பிறகு முகமது பின் சல்மானுக்கு பிறகு ஆட்சியாளர் அவர்தான் என்ற என்ன செய்யறார், முடிக்குரிய இளவரசர் என்ற பட்டத்து இளவரசர் என்ற பதவிக்கு அவர் என்ன செய்யப்படுறார், உயர்த்தப்படுகிறார். ஆசிபத்துல் ஹசின்ல அவர் காட்டின அந்த மும்முரம், அவருக்கு இருந்த சவுதியை பாதுகாக்கணும் என்று இருந்த அந்த முயற்சி, அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் இந்த பதவிக்கு அவரை கொண்டு வரதுக்கு காரணமாக அமைந்தது என்று ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இதுல ஏழு முக்கியமான விமர்சனங்கள் இருக்கு, அதுக்கு நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற நிஜத்தை நான் சொல்றேன், இதான் என்ன செய்யுது நடந்தது. அந்த டைம்ல ஹரசத் தௌரியினுடைய ஒரு ராணுவ தளபதி சொல்றாரு என்னென்றால், சவுதியும் எமிரேட்டும் சேர்ந்து யமனுக்கு எதிரான ஆசிபத்துல் ஹஸம் என்ற அந்த போரை நடத்திருக்கல என்று சொன்னால், நாங்க அடுத்த வருஷம் ரியாதில ஹூசிகளோட சேர்ந்து இருந்திருப்போம் என்று சொல்றாரு. ஹூசிகள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா 2015 அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி எங்கட தலைமையில தான் நடக்கும், மக்காவுல அடுத்த வருஷம் ஹஜ்ஜி எங்கட தலைமையில தான் நடக்கும் என்று அது சாத்தியம் தான். நமக்கு அந்த படத்தை பார்க்கிற நேரம் அது சாத்தியம் என்றது எங்களுக்கு என்ன செய்யுது, தெளிவாக விளங்குது. இந்த ஆசிபத்துல் ஹஸம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக அமைந்தது. அதுக்கு பிறகு அரபு இஸ்லாமிய நாடுகளை மீட்கிற நடவடிக்கை என்ன செய்யுது தொடர்ந்து. அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இருக்கிற அச்சுறுத்தல்களை நீக்கிக் கொள்றதுக்கான முயற்சி என்ன செய்யப்பட்டது, முன்னெடுக்கப்பட்டது. அந்த டைம்ல முகமது பின் சல்மான் அறிவிச்சாரு, நான் சவுதிக்குள்ள போராட்டம் நடக்கிறது ஒரு காலத்திலையும் அனுமதிக்க மாட்டேன் என விளங்கிட்டு சவுதி தான் பாகப்பட பற்றிக்கு வளர்ச்சி அடிபட போகுது. அப்ப அவர் உறுதியா சொன்னாரு, நான் சவுதிக்குள்ள போராட்டம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். சல்மான்ங்கிற ஒரு ஆட்சியாளர் சவுதி ஆட்சி செய்யற வரைக்கும் சவுதிக்குள்ள போராட்டம் நடக்காது என்று உறுதியான நிலைப்பாட்டை அவர் என்ன செய்தார், பத்திரிகையாளர் மாநாட்டில் அறிவிச்சாரு. அதற்கேற்ற மாதிரி உலக வல்லரசுகளோட அனைத்து நாடுகளோடையும் ஒப்பந்தங்களை அமெரிக்கா உட்பட ஒப்பந்தங்களை செஞ்சாங்க. ரஷ்யாவுக்கு சல்மான் போனாரு, அது மாதிரி மத்த நாடுகளுக்கு போய் எப்படி இந்த இந்த முயற்சிகளை செய்யற நேரம் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வரும் என்று கண்டாங்களோ அந்த நாடுகளோட எல்லாம் பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்களை என்ன செய்தார். உள்நாட்டு உற்பத்தியில கவனம் செலுத்தினாரு. உள்நாட்டு உற்பத்திகளுக்கு உதவாத நிறுவனங்களை சவுதிக்குள்ள இருந்து வெளியாக்குறது, அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சு கொள்றதில்ல என்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்தார். இப்ப யமன் 2015 மார்ச்ல இருந்து 2015 ஏப்ரலுக்குள்ள யமனுடைய பிரச்சனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. அப்ப சவுதியுடைய ஒரு போர்டர் கிட்டத்தட்ட என்ன செய்யுது, கிளியர் ஆகுது. அது மாதிரி சிரியாவினுடைய பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பஷர் அல் அசாத சவுதிக்கு கொண்டு வராங்க. அது மாதிரி ஐநா கூட்டத்துல சந்திக்கிறாங்க, பஷர் அல் அசாதோட பேசுறாங்க, முடியல. அப்ப ஆதில் ஜுபைர் அப்ப சவுதியினுடைய வெளிவார அமைச்சராக இருந்தவர், இப்பயும் ஒரு வெளிவார அமைச்சர் தான், அவரு சொல்றாரு, ஒன்று பஷர் அல் அசாத் என்ன செய்யணும், ஆட்சியை விட்டு தானாக வெளியேறணும், அல்லது மக்களால் அவர் வெளியேற்றப்படுவார். ஐநாவுல ஓப்பன் டிக்ளேர் என்ன செய்யறார், அவரு சொன்னாரு, மக்களால் அவர் வெளியேற்றப்படுவார் என்றால் இவ்வளவு மக்களை கொலை செஞ்சவரால் என்ன செய்யறாரு, மக்களுக்கு ஆட்சி செய்ய இனி இயலாது, அவரை மக்கள் வெளியேற்றுவாங்கன்னு சொல்லி ஆதிரஜி பேர் என்ன செய்தார், அறிவிச்சார். அப்ப சிரியாவினுடைய பிரச்சனையை கிளியர் பண்ணி அந்த பகுதியை ஒரு அச்சமற்ற நிலைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியை செஞ்சாங்க. அது மாதிரி ஈராக்ல ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. ஈராக்கும் சவுதியுடைய இன்னொரு போர்டு, அதுவும் ஒரு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றுற ஒரு நாடு. எந்த அளவுக்குன்னா ஈராக் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கனுடைய தளபதி கேட்டு கொடுத்தாரு என்றால், நாங்க ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சிருக்கோம், சுன்னிகளுக்கு இருந்த ஒரு நாட்டை ஷியா ஆட்சி செய்கிற நாடாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லி அவங்களோட ஒரு சாதனையாக என்ன செஞ்சாங்க, இதை சொன்னாங்க.
அப்ப ஈராக்கினுடைய பிரச்சனையை கிளியர் பண்றதுக்காக 2017 ஆதில் பேர் என்ன செய்யறாரு, ஈராக்கு போறாரு. சவுதியினுடைய குழுக்கள் போது சவுதி ஈராக் ஒத்துழைப்பு கவுன்சில் என்று ஒரு கவுன்சில் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுது. முக்தலா சதர் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் ஈராக்கில் இருக்கக்கூடிய அவர் சவுதிக்கு வரவழைக்கப்படுகிறார். அவரோடு ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது, அவரோடு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறது. இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யப்படுகிறது. 2000 ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையில தரைவழி பாதை மூடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த பாதை திறக்கப்படுது. இப்படி ஒரு ஒப்பந்தம், இப்படி ஒரு சுமமான நிலை வந்தோடனே திறக்கப்படுது. 3 பில்லியன் பெறுமதியான ஒரு பொருளாதார ரீதியான அபிவிருத்தி முயற்சிக்கான ஒரு உடன்படிக்கை என்ன செய்யுது, சவுதி அரேபியா ஈராக்கோட செஞ்சு ஈராக்கினுடைய நிலையை ஒரு அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லது சுமமான நிலைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான முயற்சியை செய்யுது. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கட்டாரோட என்ன செய்யுது, ஒரு பிணக்கு சவுதிக்கு ஈரான் விஷயத்துலதான் என்ன செய்யுது உருவாகுது. அப்ப கட்டாரையும் தனக்குள்ள இணைச்சு கொள்ளணும்ன்றதுக்கான முயற்சி என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. 2021 அல் உலா என்று சொல்லக்கூடிய பகுதியில உடன்படிக்கை நடக்குது. அதுக்கு பிறகு கட்டாரும் என்ன செய்யுது, சவுதிக்கு அரபு நாடுகளோட சேர்ந்து இயங்குற ஒரு நிலைமைக்கு கட்டாரும் என்ன செய்யுது மாறும். அப்ப இன்னொரு எல்லையும் கிளியர் பண்ணப்படுது. அது மாதிரி எகிப்தில முர்சியினுடைய ஆட்சி ஷியாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஈரானோட மிக நெருக்கமான உறவு அவங்க பேணினாங்க. அப்ப அந்த கட்டத்துல பார்த்து 2013 முர்சிக்கு எதிரான மக்கள் புரட்சி என்ன செய்யுது ஏற்படுது. அந்த டைம்ல இருந்த ராணுவ தலைவர் தான் இப்ப இருக்கிற ஜனாதிபதி. அவர் பதவியில இருந்த முர்சியை கைது செஞ்சுட்டு ராணுவ தளபதி ஆட்சிக்கு என்ன செய்யறாரு பாராரு. அப்ப இத சவுதி மற்ற அரபு நாடுகள் தங்களுக்கு சாதகமா என்ன செய்யுது பயன்படுத்திக் கொள்வது. கிட்டத்தட்ட 12 பில்லியன் டாலர் அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கத்தை கொண்டு போங்க, அரசாங்கத்தினுடைய உட்கட்டமைப்பு, அரசாங்கத்தினுடைய நிர்வாக விஷயங்களை செய்யறதுக்காக இந்த நிதியை கொடுத்து எகிப்தில ஒரு சாதகமான நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சி என்ன செய்யறாங்க. அதுக்கு பிறகு லெபனான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிஸ்புல்லாக்களால லெபனான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. 20 ஆண்டுகளா அவங்களால ஒரு ஜனாதிபதியை தீர்மானிச்சுக் கொள்ள இயலாத ஒரு நிலைமை, உருவாக்கி கொள்ள இயலாத ஒரு நிலைமை அந்த நாட்டு மக்களுக்கு இருந்தது. தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி பிரதமர் ஹரிரி என்பவர் ஹிஸ்புல்லாக்களால் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருந்தார், கொலை செய்யப்பட்டிருந்தார். அப்ப 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் என்ன செய்யுது, அங்கு ஒரு தலைவர் என்ன செய்யறாரு உருவாகிறாரு. அதுக்கு பிறகு ஈரானினுடைய இந்த ஆயுத குழுக்கள் அடக்கப்படுகிற ஒரு நிலை லெபனான்லயும் என்ன செய்யுது உருவாகுது. சோமாலியாவிலையும் ஆரம்பத்திலிருந்தே சோமாலியாவோட நெருக்கமான உறவு சவுதிக்கு இருந்தது. 2023 பிறகு சவுதி என்ன செய்யுது பாதுகாப்பு ஒப்பந்தங்களை சோமாலியாவோட செய்து உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கான ஒப்பந்தங்களை செய்து ராஜதந்திர உறவுகளை வளப்படுத்துது. சோமாலியாவுக்கு இருந்த கடனை தள்ளுபடி செய்து சோமாலியாவுக்கு பெரிய ஒரு தொகையை நன்கொடையா கொடுக்குது. வெளிநாடுகளோட பேசி சோமாலியாவுக்கு இருந்த கடன்களை குறைக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சு சோமாலியாவோட பொருளாதார ரீதியான உடன்படிக்கைகளை செய்யும். ஆப்கானிஸ்தான்லயும் ஆட்சி மாற்றம் என்ன செய்யுது ஏற்படுது. திரும்ப தலிபான்கள் ஆட்சிக்கு என்ன செய்யறாங்க கொண்டு வரப்படுறாங்க. இதனோட சேர்த்து ஆட்சிக்கு எதிரான குழுக்கள் இயக்கங்களை கட்டுப்படுத்துற முயற்சியும் என்ன செய்யுது சவுதிக்குள்ள முன்னெடுக்கப்படுது. இது இருக்கிற நிலவரத்தை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் என்ன செய்யும் அதுல உண்மையான தோற்றத்தை உங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப அந்த நாடுகளுடைய அந்த அரபு நாடுகளுடைய நிலைமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமை இதான். ஏற்கனவே இருந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இருந்துச்சு. இப்ப இருக்கிற நிலைமை சிரியா இருந்துட்டு ஈராக்ல ஒரு தொழில் நிலையில இருக்காங்க. ஈரானை எப்ப கையாளுகிற என்ற நிலையில மக்கள் என்ன செய்யுது ஒரு அங்க இருக்கிற அதிகாரிகளும் இருக்காங்க. 2003 ஆட்சியை பிடிச்சாலும் இப்ப ஒரு முழுமையா சார்பான நிலை இல்லை என்றாலும் ஒரு தொழில் நிலையில அங்க இருந்து கொண்டு இருக்காங்க. மற்ற நாடுகளோடு உள்ள உறவுகள் என்ன செய்யுது மீட்சி பெறுது. ஒமான் அப்படி இருக்குது. மற்ற நாடுகளுடைய எல்லைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது கிளியர் பண்ணப்படுது. லெபனானும் கிளியர் பண்ணப்படுது. இந்த மந்தப் துறைமுகத்தை பொறுத்தவரையில அது யமன் பகுதியில சர்வதேச நாடுகளினுடைய தொடர்பால யமன்ல இந்த பகுதி கடல் சார்ந்த இந்த பகுதி இந்த துறைமுகம் அது மந்தப் துறைமுகம் அல்ல, புதைத துறைமுகம் சார்ந்த இந்த பகுதி இன்றைக்கு வரைக்கும் ஹூதிகளால ஆட்சி செய்யப்படுற பகுதியா இருக்குது. ஆனா யமனுடைய மிக பெரும்பான்மையான நிலப்பரப்பு யமனினுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு மீட்டு கொடுக்கப்படுது. மன்சூர் அப்துல் ரப்பு அவர் ஆட்சியில இருந்து விலகி
அதை ஆட்சி செய்யறதுக்கான ஒரு நிர்வாக குழுவை என்ன செஞ்சிருக்காரு இப்ப தீர்மானிச்சு அங்க பெருவாரியான நிலப்பரப்புல அந்த ஆட்சி நடக்குது. ஆனாலும் ஊதிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த ஹுதைதா துறைமுகத்தினுடைய இது எல்லை தானே, கடல் மார்க்கமான இல்லை. அப்ப இந்த எல்லையை கிளியர் மந்த துறைமுகம் கிளியர் பண்ணியாச்சு. எப்படியும் ஹோர்முஸை கிளியர் பண்றது கஷ்டம். அடுத்தது அது அரபு நாடுகளோட மாத்திரம் நலன்களோட மாத்திரம் தொடர்பட்டது அல்ல, வெளிநாடுகளுடைய நலன்களோடும் தொடர்பட்ட ஒன்று. அதனால சவுதி என்ன செய்து இந்த மந்த துறைமுகத்தை வழியை கிளியர் பண்ணுது. ஹுதைதா துறைமுகம் தொடர்பாக ஐநாவுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதிலேயும் ஒரு பாதுகாப்பான நிலைமை உருவாக்கப்படுது. ஆனா ஆட்சி பூசிக்கல்ட்டு தான் இப்பவும் இருக்கு. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த நிலைமை மாறி இப்ப ஒரு சுமூகமான நிலைமை என்ன செய்யுது 2015 பிறகு 2023, 24 காலப்பகுதியில என்ன செய்யுது உருவாகும். இப்ப வாங்க இந்த நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வல்லரசு நாடுகளுடைய உதவி அவசியம். உதவி இல்லாம என்னையும் செய்ய முடியாது. அப்ப அதனால பல நாடுகளோட ஒப்பந்தம் செஞ்சுதான் இந்த முன்னெடுப்பை என்ன செஞ்சாங்க, சவுதியுடைய தலைமையில அரபு நாடுகள் செஞ்சிச்சு. இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா தனக்கு சாதகமாக, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு. அப்ப அந்த டைம்ல ஆட்சியில அமெரிக்காவில் இருந்தவர் ட்ரம்புடைய முதலாவது பதவிக்காலம். அவர் என்ன செஞ்சார், 2020 இப்ப அரபு நாடுகளுக்கு இருக்கிற அந்த எல்லை ரீதியான அச்சுறுத்தல்கள் பிரச்சனைகள் எல்லாம் காரணம் காட்டி இஸ்ரேலோட ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சியை அவர் மேற்கொண்டாரு. 2020 ஆப்ரஹா ஒப்பந்தம் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கிரியேட் பண்ணி இப்ராஹிமிய ஒப்பந்தம் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பரம்பரையில் இருந்துதான் இந்த இஸ்லாம் யூதம் கிறிஸ்தவர்கள் அமர்ந்திருக்கின்றதுனால அந்த 3 மதத்தையும் மத்திய உலகத்தில் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நான் செய்யறது என்ற கூறுவையில் இந்த ஆப்ரஹா ஒப்பந்தம் கொண்டு வந்தோம். இந்த ஆப்ரஹா ஒப்பந்தம் என்னென்றால் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளுக்குள்ள சுதந்திரமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறது தான் இந்த ஆப்ரஹா ஒப்பந்தத்தினுடைய வெளிப்படையான தன்மை. இஸ்ரேல் எந்த நாட்டோடையும் எந்த தொடர்பையும் வச்சுக் கொள்ளலாம். இஸ்ரேல ஒரு நாடாக அரபு நாடுகள் எல்லாமே அங்கீகரிக்கணும். பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள், ராஜதந்திர ரீதியான உறவுகளை எல்லாம் மூமெண்ட் நிலைக்கு கொண்டு வரணும் என்றுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. அப்ப இந்த எல்லை ரீதியான பிரச்சனைகள், எல்லையில் இருக்கிற அச்சுறுத்தல்களை வச்சு இதை சாதிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்யறார், அவரு ட்ரை பண்றாரு. சில அரபு நாடுகள் அதுக்கு என்ன செய்யுது, உடன்படும். எமிரேட்ஸ் ஆரம்பத்திலே என்ன செய்யுது, அதுக்கு கையெழுத்திடுது. அது மாதிரி நான் நினைக்கிறேன் பஹ்ரைனும் என்ன செய்யுது, அதுல கையெழுத்திடுது. மற்ற நாடுகள் என்ன செய்யுது, அது நிராகரிக்குது. குறிப்பா சவுதி பிரதானமாக இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறதா இருந்தால் பலஸ்தீன தனிநாடு 1967 எல்லைகளில் இருந்த மாதிரி உருவாகணும் என்ற இதே மெசேஜ் நிபந்தனையை முன்வச்சு, அப்படி உருவாகமாக இருந்தால் நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன செய்யறோம் பார். சவுதி ஏற்கனவே என்ன செய்யல, மற்ற அரபு நாடுகள் உலகத்தில் இருக்கிற 30 நாடுகள் கிட்ட இஸ்ரேல ஒரு நாடாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப சவுதி அதுல பிரதானமான மத்திய உலகில் இருக்கிற நாடு என்றதுனால அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க பலஸ்தீனத்தை உருவாக்கினால், ஒரு தனி உரிமை உள்ள ஒரு நாடாக பலஸ்தீன் உருவாகினால் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறதுல எங்களுக்கு இந்த ஆட்சேபனை இல்லை. நாங்க இந்த ஒப்பந்தத்துல கைச்சாத்துறோம். ஆனா பலஸ்தீன நாடு என்ன செய்யணும், உருவாகணும். அது மாதிரி இஸ்ரேலுக்கு எப்படி நீங்க பாதுகாப்பு உபகரணங்கள் அதை வழங்குறீங்களோ, தொழில்நுட்ப உதவிகள் வழங்குறீங்களோ, அது மாதிரி எங்கட நாடுகளுக்கு நீங்க என்ன செய்யணும், வழங்குவோம் என்று அமெரிக்காவை ஒரு ஒடுக்கமான நிலைக்குள்ள கொண்டு வரோம். இந்த டைம்ல இஸ்ரேலோட இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு. இதை எப்படி கையாளுற அந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கணும். இந்த டைம்ல 2020 அதுக்கு முந்தைய காலப்பகுதியில இஸ்ரேல் ஒரு தளம்பல் நிலையில இருந்தது. அங்க அரசியல் ரீதியாகவும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கல, பொருளாதார ரீதியாகவும் ஒரு நிலையான நிலைப்பாடு இருக்கல. எங்களுக்கு தெரியும், இப்ப நெதன்யாஹு தேர்வு செய்யப்பட்டது 3வது முறை தேர்தல். அதாவது ஒரு தேர்தல் அவர் வின் பண்ணல, அதுக்கு பிறகு திரும்ப 2வது முறை தேர்தல் வைக்காங்க, 3வது முறை தேர்தல் வைக்காங்க. அப்ப அரசியல் ரீதியாக அவருக்கு முழுமையா சாதகமான ஒரு நிலையம் இல்லை இருக்கல. அங்க இருந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை, நிர்வாக சீர்கேடுகள், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகளால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. எதிர்கட்சிகள் முன்னுக்காகுது. பொருளாதார ரீதியாகவும் ஒரு சீரழிஞ்ச நிலைமை தான் இஸ்ரேல்ல இருந்தது. அப்ப அந்த டைம் பேச்சுவார்த்தைகளின் போது வந்த தகவல்கள் எல்லாம் ஒரு சாதகமான நிலையில தான் என்ன செய்து கொண்டிருந்தது, போய்கொண்டிருந்தது. தகவலை நாங்க வச்சுக்கொள்ளோம். அது சரியாகுமா சரியாகாதான்றதுக்கு அப்பால்
இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதான்றதுக்கு அப்பால அப்ப இருந்த இஸ்ரேலுடைய நிலைமை, அமெரிக்காவுடைய அந்த ட்ரம்புடைய பிரதானமான கொள்கை வெளிநாடுகளில் இருக்கிற தனக்குரிய செலவுகளை குறைக்கணும். நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறா தன்னுடைய நாடு வெளிநாடுகளுக்காக செலவு செய்யறதை குறைக்கணும் என்ற அந்த திட்டத்துல ட்ரம்புக்கும் ஒரு தேவை இருந்தது. இஸ்ரேலை திறந்து விட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் என்ன, நம்ம அதுக்காக காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வருஷம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை என்ற ஒரு தேவை அவனுக்கு இருந்துச்சு அமெரிக்கா. அது மாதிரி இஸ்ரேலும் நம்ம திறந்து எல்லா இடத்தையும் போனாதான் பிசினஸ் பண்ணலாம், நம்மளை நிலைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு தேவை அவனுக்கு இருந்தது. உள்நாட்டுக்குள்ளேயும் அரசியல் ரீதியான ஒரு குழப்பநிலை இருந்தது, பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சியும் இருந்தது. அப்ப இந்த நிலையெல்லாம் வச்சு ஒரு சுமூகமான நிலையில இந்த கருத்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரத்தை பார்த்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான தீவிர முயற்சியில இறங்குது. நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி பிராந்தியத்துல ஈரானுடைய கொம்போடு உடைஞ்சிச்சு. ஒவ்வொன்றா பிராந்தியத்திலே ஈரானினுடைய பல்கள் எல்லாம் புடுங்கப்பட்ட உடனே அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறதுக்கான முயற்சியை ஈரான் என்ன செய்யும் இறங்கும். என்றால் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு இதெல்லாம் அவனுக்கு ஜுஜுபி. இந்த நிலையெல்லாம் மாத்துறது மிச்சம் லேஸ். அணு ஆயுதம் தான் இருக்கிற பவர்ல உயர்வானது. அது அவன் கைக்கு கிடைச்சிட்டுமா இருந்தால் அதுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இணைஞ்சிடும். ஒட்டோவா விழுந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாகிடும். அதுக்கு பிறகு அவன் போடுறதான் சட்டம், இவன் போடுறதான் தீர்மானம் என்ற அடிப்படையில் அவன் நிலைமை வந்துடும். அதுக்கு பிறகு யாரும் அவனை எதிர்க்க இயலாதுன்ற ஒரு நிலைமை வந்து இப்ப அவனை எதிர்க்க போனவன் என்ன செய்யறான், நான் மத்திய கிழக்கு நாடுகளை நான் அடிப்பேன் இப்ப சொல்றாங்க. அது மாதிரி அவன் கையில அணு ஆயுதம் இருந்துட்டா யாராவது எதிர்த்து என்ன செய்வான், நாங்க அணுவாயுதத்தை பாவிப்போம், மத்திய நாடுகளுக்கு அணுவாயுதத்தை அடிப்போம், அங்க இங்க அடிப்போம் என்று சொல்லி அவன் என்ன செய்வான் சொல்லுவான். 2023 சர்வதேச அணுசக்தி மையம் என்ன சொல்றது என்றால், ஈரான் 83% தூய யுரேனிய செறிவூட்டலை செஞ்சுட்டு இன்னும் அவங்க 7% தூய யுரேனியம் செறிவூட்டல் செய்வாங்களா இருந்தால் அணு ஆயுதத்தை அவங்க உருவாக்கிடுவாங்க. அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கான பலம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று என்ன செய்தது இந்த சர்வதேச அணுசக்தி மையம் அறிவிக்குது. இப்போ 2023 2024 ஈரானிய அதிகாரிகள் சொல்றாங்க, நாங்க தேவைப்பட்டா அணு ஆயுதத்தை உருவாக்குற நிலைக்கு வந்துட்டு நாங்க அணு ஆயுதத்தை உருவாக்கி கொள்வோம் என்ற அறிவிப்பை என்ன செய்யறாங்க, அவங்களும் செய்யறாங்க. இந்த டைம்ல தான் தூஃபானுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடக்கும். தூஃபானுல் அக்ஸா ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டுச்சென்றால், ஆரம்பிச்ச உடனேயே ஈரான் ரிப்போர்ட் என்னென்றால், இது காசிம் சுலைமானியை கொலை செய்வதற்கு பழிவாங்கும் முகமாக நாங்கள் இந்த போராட்டத்தை கொடுத்தோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. தூஃபானுல் அக்ஸா இப்ப 2023 காசாவில ஹமாஸால உருவாக்கப்பட்ட அந்த போர், ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்த அந்த போரை சொல்றாங்க. எலியா சின்வார் அதை வழிநடத்தின களத்தலைவர். அவர் ஆரம்பத்துல என்ன சொல்றாருனால், எங்களுக்கு ஒரு அரபு நாடு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய நாடு தேவையில்லை, எங்களுக்கு ஈரான் பின்னால் இருக்கி முழுமையா என்ன செய்யுது ஆயுதம் எங்களுக்கு தந்திருக்கி, தொழில்நுட்ப ரீதியான உதவிகள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கி, நாங்க இதை முடிப்போம், நீங்க உத்தரம் வர தேவையில்லை, நீங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கையும் தேவையில்லைன்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு, பேட்டி கொடுத்தார். இப்படி ஒரு உறுதியோட தான் ஹமாஸ் என்ன செய்யுது அந்த போராட்டத்தை முன்னெடுக்குது. ஏனென்றா ஈரான் நமக்கு பின்னால இருக்குது. ஏன்னா நிலைமை எல்லாம் பிராந்தியத்துல ஈரானுக்கு சப்போர்ட் ஆன நிலைமை தானே. முடிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் முடிக்கப்பட்டாலும் தேவையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. முழுமையா முடியல. ஈராக் என்ன இல்லை, முழுமையா முடியல. சிரியாவுல 2024 வரைக்கும் பஷார் அல் அசாத் ஆட்சி தான் இருந்துச்சு. 2024 தான் சிரியா என்ன செய்யுது விழுது. அப்ப 2023 போராட்டம் ஆரம்பிக்கிற நேரம் லெபனான்லயும் தனக்கு சாதகமான நிலைமை, சிரியாவிலையும் தனக்கு சாதகமான நிலைமை, ஈராக்லயும் ஒரு சாதகமான நிலைமை தான் ஈரானுக்கு என்ன செய்யுது இருக்கு. இந்த நிலையில ஆரம்பிச்சுட்டு ஈரான் முழுமையாக தனக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று நம்பி இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. இஸ்மாயில் ஹனியா என்று சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் ஈரான்ல கொலை செய்யப்பட்டவர். ஊடகத்தில் ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்றாருனால், இந்த யுத்தத்தின் மூலம் ஈரான் பயனடைகிறது சொல்றார். என்ன எப்படி பயனடைகிறது பேட்டியாளர் கேட்க அவர் சொல்றாரு, ஈரான் தனக்கு வருகிற எதிர்ப்புகளை வெளியில திசை திருப்புகிறது. இந்த யுத்தத்தால இந்த ஈரான் எங்களுக்கு உதவி செய்யறதால இப்படி ஒரு யுத்தம் நடக்கிறதுனால தன்னை யாரும் கவனிக்காம வெளியில பிரச்சனைகள் நடந்தால் தான் என்ன செய்யலாம், பாதுகாப்பாக தன்னை நிலையை கொண்டு போகலாம்ன்றதுக்காக ஹாலித் மிஷல் ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் அவர் வெளியில இருந்துதான் பேட்டியில கொடுப்பாரு. ராசாக்குள்ள அவர் இல்லை. அவருடைய பேட்டியில் அவர் என்ன சொல்றாருனால், ஈரான் 2 விதமான நன்மைகளை இந்த எங்களுக்கு உதவி செய்யறதன் மூலம் அடைகிறது சொல்றார். ஒன்று என்ன,
ஈரான் தன்னுடைய புகழ முஸ்லிம்களுக்கு மத்தியில் உயர்த்தி கொள்கிறது. பலஸ்தீனத்துக்காக நான் உதவி செய்யறோம், பைத்துல் மக்திஸுக்காக நான் உதவி செய்யறோம் என்று ஈரான் தன்னுடைய புகழை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உயர்த்தி கொள்கிறது. இரண்டாவது பயன் என்ன? அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் தனக்கு எதிராக பேசுகிற நேரம் தனக்கிட்ட ஒரு ஆயுத குழு இருக்குது பலஸ்தீன்ல, நான் என்ன செய்வேன், இதுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குவேன் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகளை பணியமைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த ஹமாஸுக்கு செய்த உதவி அமைந்திருக்கிறது என்று ஹாலித் மிஷர் ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் என்ன செய்யறார், வெளிப்படையாக ஒரு கோடியில சொல்றார். ஹமாஸினுடைய இன்னொரு தளபதியில் ஒரு ஆள் தான் மூசா அபு மர்சூக். இவர் இந்த போராட்டத்தை நாங்க ஆரம்பிக்கிறது கூடாதுன்னு சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. இவ்வளவு விபரீதங்கள் எங்களுக்கு நடக்கும் தெரிந்திருந்தால் இந்த போராட்டத்தை நாங்க இணைந்திருக்க மாட்டோம், ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் சொல்றாரு. ஏன்னா காசா இல்ல, காசா மக்களும் இல்ல, அங்க இருந்த முக்கிய தளபதிகளும் இல்ல, ஹமாஸை இப்ப யாரு வழி நடத்துறான்னு தெரியும், ஹமாஸுடைய அறிக்கைகள் யாரு விடுறாங்கன்னு தெரியும். அப்ப இஸ்ரேலுடைய ராணுவம் கிட்டத்தட்ட காசாவினுடைய 53 வீதமான நிலப்பரப்பை தன்னுடைய கொண்டொழுக்கிற கொண்டு வந்துருச்சு. இப்படியான ஒரு நிலப்பாட்டுல ஹமாஸ் ஆயுதங்களை களையணும் என்ற முடிவுல அமெரிக்கா உறுதியாக இருக்குது. சர்வதேச நாடுகளுக்கு உதவி செய்து அப்படியான ஒரு நுட்பமான நிலையில ஹமாஸும் கொண்டு நிறுத்தப்பட்டு, அப்பதான் அபு மர்சூக் சொல்றாரு, இப்படியான ஒரு நிலவரம் வரும் என்று ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமா இருந்திருந்தால் நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி இருக்க மாட்டோம் சொல்றாரு. இவர்தான் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டுல சொல்றாரு. அந்த பத்திரிகையாளர் பேசுறாரு, காசா மக்களை பத்தி நீங்க யோசிக்கலையா, இந்த போராட்டம் நடத்தா இஸ்ரேல் அடிக்கும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இந்த அளவுக்கு நிலைமை போகும் நீங்க ஏற்கனவே சிந்திக்கலையான்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, காசா மக்களை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை, காசா மக்களை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை, அது ஐநால பொறுப்பு, ஐநாதான் என்ன செய்யணும், அதை பத்தி யோசிக்கணும், எங்கட பொறுப்பு நாங்க போராடுறதுதான் என்று அவர் சொல்றாரு. இப்ப அது ஒரு ஆயுத குழு அல்ல, அந்த பகுதியை ஆட்சி செய்த குழுவினுடைய தலைவருடைய கருத்து. அப்ப இப்படி ஒரு குழப்பமான நிலையில தான் இந்த போராட்டம் என்ன செய்யுது நடக்குது. அப்ப அதனால மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகள் தங்களோட எல்லையில உள்ள ஆபத்துக்களை கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற நேரம் இந்த போராட்டம் வெடிக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நிலையான தன்மையில இந்த போராட்டம் என்னத்துக்கு எதுக்கென்று ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். அது மாதிரி ஈரான் வேற ரிப்போர்ட். இந்த காலப்பகுதியில இஸ்ரேலும் மத்திய கிழக்குரிய புதிய வரைபடத்தை அறிமுகப்படும். இதுதான் மத்திய கிழக்குற புதிய வரைபடம். இப்படித்தான் மத்திய கிழக்கு என்ன செய்யும், மாறும் என்று இந்த யுத்த காலப்பகுதியில அறிமுகப்படும். இந்த சூழ்நிலையில அரபு இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்தனால் தங்களுடைய எல்லைகளிலேயே அபாயம் சூழ்ந்திருக்கிற இந்த நிலையில காசாவுல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்வோமாக இருந்தால் எல்லா நாடுகள்ல இருக்கிற ஆயுத குழுக்களும் சேர்ந்து எங்களை தாக்குவாங்க, ஈரான் நினைச்சது நடந்துவிடும், அதனால நாங்க ஆயுத ரீதியான போராட்டத்துக்கு போறதில்லை, நாங்க சமாதான ரீதியாக இந்த ஒப்பந்தங்களை கொண்டு இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒரு முடிவுக்கு சாத்தியமான அடிப்படையில முடிவுகளுக்கு வாரத்துக்கு முயற்சிக்கணும் என்று சொல்லிதான் இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்யுது, முயற்சி செய்து அதுக்கான பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. பல மாநாடுகள் சவுதியில முஸ்லிம் நாடுகள் எல்லாரையும் அழைச்சி, ஈரான் உட்பட எல்லா நாடுகளையும் அழைச்சி பல கலந்துரையாடல்கள் நடத்தப்படுது. ஐநாவில் பல மாநாடுகள் நடத்தப்படுது. கடைசியாக பலஸ்தீன சுதந்திர நாடு உருவாக்கம் என்று சொல்லியே பிரான்சும் சவுதியும் சேர்ந்த ஒரு மாநாட்டை செய்து அதுல கிட்டத்தட்ட 167 அல்லது 65 நாடுகள் நினைக்கிறேன், அதோட கொஞ்சம் கூடலாம் குறையலாம், அந்த அளவுக்கு நாடுகள் பலஸ்தீன தனிநாடு உருவாகிறதுக்கு நாங்க ஆதரவு உண்டு ஓட் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு முயற்சியை அவங்க முன்னெடுத்து கிட்டத்தட்ட 2025 அக்டோபர்ல ஒரு அளவுக்கு அந்த போராட்டத்தை என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க. போராட்டம் முழுமையா முடியல, எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன செய்யுது, இஸ்ரேல் அநியாயம் அத்துமுறைகள் நடந்து கொண்டே நிறுத்தி, ஆனா பெருவாரியான போராட்டம் என்ன செய்யப்படுகிறது, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போராட்டம் இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து செய்த முயற்சியால 2025 அக்டோபர்ல என்ன செய்யுது, போராட்டம் ஓரளவுக்கு நிறுத்தப்படுகிறது. இப்ப இந்த பிரச்சனையோட இன்னொரு வியூவை நாங்க பார்ப்போம். இந்த பிரச்சனையோட இன்னொரு குணம் இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனையோட பின்புல இவங்களோட ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வச்சு பார்க்கிற நேரம் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத கனவை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பிராந்தியத்துல வேறொரு பிரச்சனைக்குள்ள நாடுகளை தள்ளுவதற்கு என்ன செய்தது, முயற்சி செய்தது. ஆனா அமெரிக்கா அதை விடல.
அமெரிக்கா அதுல கண்ணுங்கருத்துமா இருந்துச்சு. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கி விடக்கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு முடிவோட இருந்தாங்க. பிராந்தியத்துல ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஈரானும் அணு ஆயுதத்தை கொடுத்தால் இங்க சவுதி ஆட்சியாளர்களுடைய முடிவு என்னென்றால், ஈரான் அணு ஆயுதத்தை எடுக்குமாக இருந்தால் நாங்களும் அணு ஆயுதத்தை எடுப்போம் என்றது அவங்கள முடிவா இருந்துச்சு. அப்துல்லா தெளிவாக ஓப்பனா பேசினாரு, ஈரானுக்கு அணு ஆயுதம் எடுத்தால் நாங்க அணு ஆயுதத்தை எடுப்போம் என்று அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, அதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே சவுதி பாகிஸ்தானுக்கு என்ன செஞ்சிருந்துச்சு, அதுல அணு ஆயுதத்தை உருவாக்குறது ஃபண்ட் பண்ணி இருந்துச்சு. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு வர இந்த பொருளாதார தடை, பாகிஸ்தான் பொருளாதார பிரச்சனை எல்லாம் சவுதியுடைய தலைமையில கிளியர் பண்ணப்பட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு தொடர்பு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே சவுதியோட இருக்கு. இப்பயும் கூட துபாய் கடனை முழுமையாக கேட்ட போது என்ன செய்யுது, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 5 பில்லியனோ ட்ரில்லியனோ டாலர் என்ன செய்யுது பாகிஸ்தானுக்கு கொடுத்து பொருளாதார பிரச்சனையை கிளியர் பண்றதுக்கு முயற்சி செய்யுது. இந்த டைம்ல அமெரிக்காவுக்கு இது ஒரு நெருக்கடியான நிலைமை. பிராந்தியத்திலே இருக்கிற பொருளாதார நலன் அடைகிற நாடு அமெரிக்கா தானே யதார்த்தம். மத்திய கிழக்குல பொருளாதார ரீதியான நலனை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கிற நாடு அமெரிக்கா. அப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் அணு ஆயுதம் வந்துட்டுமா இருந்தால் பிரச்சனை யாருக்கு வரப்போகுது, அமெரிக்காவுக்கு தான் வரப்போகுது. அப்ப அமெரிக்காவோட கதைய ஈரானும் கேட்க மாட்டான், இங்கால மத்திய கிழக்கு நாடுகளும் என்ன செய்யாது, கேட்காது. அங்கால இஸ்ரேலும் கேட்காது என்றால் முழு உலக நாடுகளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வரும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில அவருடைய முதலாவது ஆட்சியில ஈரானோட அணு ஆயுத தடை ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான முயற்சியை அவர் செஞ்சார். டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்ப காலத்திலே என்ன செய்யறாரு, அந்த முயற்சியை முன்னெடுக்கிறார். ஆனா அது முடியாம போகுது. ஆரம்ப 2017ல இருந்து 21 வரைக்கும் ஆட்சி செய்வாரு, அது அவரால் முடியும். அதுக்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஈரானோட பல தடவைகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு, ஒப்பந்தத்துக்கு வரணும்னு சொல்லி ஈரான் என்ன செய்வார், அழைக்கிறாரு. அப்ப ஒமானும் சுவிட்சர்லாந்தும் சேர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு சுமமான நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அது தோல்வி அடைது. அணு ஆயுத திட்டத்தை கைவிடாட்டி ஆயுத போரை நாங்க என்ன செய்வோம், நடத்துவோம். அமெரிக்கா என்ன செய்யுது, ஈரானுக்கு அச்சுறுத்து. எங்களுக்கு தெரியும், ஈரான் அணு ஆயுதத்தை எடுக்குமாக இருந்தால் முதல்ல பாதிக்கப்படுற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். முதல்ல பாதிக்கப்படுற நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாகத்தான் இருக்கும். இஸ்ரேலுக்கும் அதுக்கும் இடையில பெரிய ஒரு முரண்பாடு இல்லை. அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்துருவாங்க. ஏற்கனவே 1980 ரொமேனிய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 1980ல இருந்து 88 வரைக்குமான ஈராக் ஈரான் யுத்தத்துக்கு ஆயுத சப்ளை பண்ணது யாரு, இஸ்ரேல். ஈரானுக்கு ஆயுத சப்ளை பண்ணது இஸ்ரேல் தான். இந்த வெளிப்படையா கொமேனி இஸ்ரேலுக்கு எதிரான சுலோகத்தை கொண்டாலும் அமெரிக்காவுக்கு எதிரான சுலோகத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ள உறவோட தான் நாங்க நல்லுறவோட தான் இருந்திருக்காங்க. அப்ப அணு ஆயுதம் அவங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவங்க நாடுற அந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக் கொள்வாங்க. இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வாரத்துக்கான ஒரு நிலவரம் அவங்களுக்கு இருக்கு. இப்பயும் கூட இப்ப இருக்கிற ஆட்சியாளர் அவருடைய அறிக்கையில் அவருடைய பேட்டியில் என்ன சொல்றாருனால், எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பிராந்தியத்துல யாரு முதல் நிலை பெறுவது எங்களுக்குதான் போட்டியை தவிர பிரச்சனையை தவிர வேற ஒரு பிரச்சனை இல்லைன்றார். பிராந்தியத்துல யாரு முதல் நிலை பெறுவது, எங்களை கொண்டொழுக்குள்ள பிராந்தியம் இருக்கிறதா அல்லது அரபு நாடுகளுடைய கொண்டொழுக்குள்ள இருக்கிறதா, அரபு நாடுகளின் ஊடாக நீங்க பயனடைகிறதா, நாங்க பிராந்தியத்தை கொண்டோல் பண்ண எங்களின் ஊடாக நீங்க பயனடைகிறதா, இதான் எங்களுக்குள்ள உள்ள முரண்பாடு, கருத்து வேறுபாடு, வேற ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. நீங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல பாப்பீங்க, நிறைய ஈரானுடைய தளபதிகள் ஈரானுடைய ஆட்சியாளர்களுடைய பிள்ளை எல்லாம் யூரோப் கண்ட்ரீஸ்ல என்ன செய்யுது படிக்குது. இப்பயும் கொஞ்சம் பேருடைய பிள்ளைகள் அங்கதான் என்ன செய்யுது சிட்டிசன்ஷிப் பெறச்சு வாழும். அரபு நாடுகள் அமெரிக்காவோட இந்த போராட்டத்துக்கு அமெரிக்கா அழைச்சாலும் அரபு நாடுகள் ஒத்துழைக்க மறுக்கும். ஏன்னா அரபு நாடுகள் ஒத்துழைச்சா என்ன செய்யும், போர் மத்திய கிழக்கு ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் எதிரான போராக மாறும். இது அரபு நாடுகளுக்கு தெரியும். ஏற்கனவே ஹிஸ்புல்லா இருக்கான், ஏற்கனவே ஹூத்திகள் இருக்கான், மற்ற ஆயுத குழுக்கள் இருக்கி அரபு நாடுகள் ஒத்துழைக்குமாக இருந்தால் இது ஒரு பிராந்திய போராக மாறுமே தவிர ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்துக்கு எதிரான போராக மாறாது. அதனால பெரும்பாலும் அரபு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றதுனால அரபு நாடுகள் இந்த போருக்கு ஒத்துழைக்கல மறுக்கும். 2026 பிப்ரவரியில இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்கா என்ன செய்யுது, ஈரானுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிக்குது. அப்ப இந்த போர் இந்த போர்ல அரபு நாடுகளை
ஏதாவது ஒரு வழியில உள்ளுக்காக்கணும் எல்லா நாடுகளும் முயற்சி செஞ்சு. அமெரிக்காவும் அழைச்சிச்சு, அமெரிக்காவுடைய போராட்ட தளபதிகளும் அழைச்சாங்க, அரபு நாடுகள் சேரணும் பண்ணாங்க. அரபு நாடுகள் தெளிவா இருந்துச்சு, எங்கட வான்பரப்போ எங்கட பரமார்த்தமோ இந்த போராட்டத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தது. பிற்பட்ட காலத்துல ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சில நாடுகள் நினைச்சு அனுமதிகள் கொடுத்துச்சு, பாவித்துக் கொள்வதற்காக குறிப்பிட்ட சில இடங்களை அனுமதி கொடுத்துச்சு. ஈரானும் ஒரு பக்கத்துல அரபு நாடுகளை எப்படியாவது போராட்டத்தில் ஈடுபடும் என்ன செஞ்சு தீர்மானிச்சு ஒவ்வொரு நாடா அடிச்சிச்சு. அடிச்சாலும் சொல்ல போனா சொல்றாங்க, இஸ்ரேலுக்கு ஈரான் அடிச்சதை விட 4 மடங்கு அதிகமா அரபு நாடுகளுக்கு அடிச்சு இந்த போராட்டத்துக்குள்ள அவங்களை இழுத்துக் கொண்டால் இத பிராந்திய ரீதியான ஒரு போராட்டமாக மாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அரபு நாடுகளோடு உள்ள பகையை முடிச்சு கொள்றதுக்கான ஒரு போராட்டமாக இதை மாற்றுறதுக்கு ஈரான் முயற்சி செஞ்சு. ஆனா அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அதுல கிளியரா இருந்தது, நாங்க எங்களுக்கு அடிச்சா எங்களை தற்பாதுகாத்துக் கொள்றதுக்கான முயற்சியை செய்வோமே தவிர இந்த போராட்டத்துக்குள்ள போகக்கூடாது. அது அமெரிக்காவும் சர்வதேச நாடுகளும் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திலே பிரதானமா இருக்கக்கூடிய நாடுகளும் பார்த்துக் கொள்ற போர் என்று சொல்லி கிளியரா இருந்தாங்க. முஸ்லீம்களுக்காகவோ அல்லது பலஸ்தீன மீட்புக்காகவோ நடந்த ஒரு போராட்டம் அல்ல, அணு ஆயுத உருவாக்கத்திலே ஏற்பட்ட பிரச்சனையாலதான் இந்த ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் என்ன செய்தது நடந்தது. அரபு நாடுகள் ஈரானினால் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்பதனால அவைகள் எதுவும் ஈரானுக்கு ஆதரவு வழங்கலை. இந்த போராட்டம் முழுமையா பாதிக்கப்பட்ட அரபு நாடுகள் ஈரானால. அதனால ஈரானுக்கு என்ன செய்யல, அமெரிக்காவுக்கு எதிராக அந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு வழங்குறதுக்கு என்ன செய்யாது, முன்வராது. ஈரான் அணுவாயுத கனவு நனவாயிச்சு என்று சொன்னால் ஃபெஸ்டுக்கு பாதிக்கப்பட போறது நாங்க தான்ன்றது அரபு நாடுகளுக்கு தெரியும். அதனால இந்த 2 விஷயத்தினால ஈரானோட இந்த போர்ல அரபு நாடுகள் என்ன செய்யல, சப்போர்ட் வழங்க. இதுதான் இந்த போர் நடக்கிற விஷயத்துடைய சுருக்கம். இந்த போர் ஒரு கட்டத்துல பிராந்தியத்துல முழுமையாக தன்னை கொண்டோளுக்கு கொண்டு வரதுக்கான நிலைமையில ஈரான் முயற்சி செஞ்சு கொண்டிருந்த நேரம், அதை கிளியர் பண்றதுக்காக அரபு நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது ஈரான் வேறு பக்கம் திசை இருப்பதற்காக ஹமாஸூடாக இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை தொடக்குது. அரபு நாடுகள் இந்த போராட்டத்துல ஆயுத ரீதியாக நாங்க உதவி செஞ்சமாக இருந்தால் நம்மட நாடுகள் மாட்டிக்கொள்ளும், நம்மளை நாம பாதுகாத்துக் கொள்ள இயலாது என்ற ஒரு இக்கட்டான நிலையில அவங்க வேறு விதமான உதவிகளை செஞ்சு கொண்டு இந்த பிரச்சனைய ஒரு சுமமான நிலையில ராஜதந்திர அடிப்படையில முடிச்சுக் கொள்வதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க. எங்களை பார்க்கறதுக்கு அலுவலர்கள் பலஸ்தீன்ல கொலை செய்யப்பட்டார்கள் பார்க்கறதுக்கு அலுவலர்கள், சிரியாவில கொலை செய்யப்பட்டார்களை பார்த்த போது எங்களுக்கு அலுவலகம் வராம இல்லை. இந்த சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சு ரசாயன குண்டுகளை அடிச்சு, தடை செய்யப்பட்ட குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை அடிச்சு அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாமே என்ன செய்ய மூத்தாக்கி முழு நாட்டையும் சீரழிச்ச ஒரு ஆட்சி அங்க இருந்துச்சு. அதுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணிச்சு ஈரான். கிட்டத்தட்ட அந்த போர்ல ஈரான், ஈராக், யமன் யுத்தத்துல 5 மில்லியன் மக்கள் என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. 5 மில்லியன் மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எங்க வெளியில இருந்து நாங்க பார்க்கிற ஆட்களை விட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மக்களுக்கு எதிர்ப்பும் கவலையும் அதிகமாக இருக்கும். அதனாலதான் காமினி கொலை செய்யப்பட்ட நேரம் சிரியாவில் நேர்ந்தாங்க, மக்கள் கொண்டாடினாங்க, அதை சந்தோஷப்பட்டாங்க, எங்களை கொலை செஞ்சவர்கள் போயிட்டாங்க. இதுதான் இந்த போராட்டத்தினுடைய பின்புலம். அரபு நாடுகள்ல நடந்தது இதுதான். அதை தடுக்கிறதுக்கான முயற்சியை அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த போராட்டம் எப்படி மாற்றப்பட்டுச்சென்றால் சௌகரியங்களின் ஊடாக ஈரான் பலஸ்தீனத்திற்காக போராடியதனால தன்னுடைய எல்லா தளபதிகளையும் இழக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. முஸ்லிம்களுக்கு சார்பாக போராட்டம் தொடுத்ததுனால ஈரானுக்கு எதிராக என்ன செய்யுது, மற்ற நாடுகள் போராட்டம் தொடுக்குது, ஈரான் அழியுது என்ற ஒரு அனுதாப அலை என்ன செய்யுது, ஈரானுக்கு சார்பாக உருவாக்கப்பட்டது. ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்யுது, இதற்காக முயற்சி. எங்கட இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டம் பைத்துல் மக்திஸுக்கான போராட்டம் என்று சித்தரிக்கப்படுச்சு. முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கான போர். ஷியாக்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், அவர்களே ஈமானிய பலம் கொண்டவர்கள். அரபு நாட்டவர்கள் அடிமைகள். நான் நீ சொல்ல தேவையில்ல, அரபு நாட்டவர்களை பத்தி எப்படி எல்லாம் விமர்சிக்கப்பட்டது, என்ன செய்ய விமர்சிக்கப்படுவது என்று உங்களுக்கு தெரியும்.
ஆனா நிலவரம் நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அதான் இந்த போராட்டத்துல வந்த நிலவரமாக இருந்தது. இந்த பின்புலத்துல சிறிய சிந்தனை பரவுறதுக்கான ஒரு சரியான களம் உருவாக்கப்பட்டது இலங்கையில இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உருவாக்கப்பட்டது. நாங்க இதுல என்ன செய்யலாம்? மேலுக்கு நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு விளங்கும். வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம நம்ப முடியாது. போராட்டத்துல களத்துல ராணுவம் வேலை செஞ்சதை விட ஊடகங்கள்ல ஏஐ வேலை செஞ்சதான் கூட. எப்பவும் நாங்க செய்திகளை எடுக்கிற நேரம் உரிய இடங்கள்ல இருந்து செய்திகள் எடுக்கிறோம். உரிய தளங்கள்ல இருந்து செய்திகள் எடுக்கிறதுக்கு பழகிக்கிறோம். உதாரணமா சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு நோக்கத்தில் ஒவ்வொருவராக இருப்பாங்க. இப்ப அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா அரபு நாடுகளுக்கு எதிரிகள் கூட, கொள்கை ரீதியாக இருக்கிறார்களும் கூட, அது மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கிறார்களும் கூட. அப்ப இந்த குரூப் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மள இந்த ஊடகத்துல வேறொரு பக்கம் என்ன செய்யும் கொண்டு போகுது. இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் சேர்ந்து வேறொரு பக்கம் கொண்டு போனதுனால வந்த விளைவுதான் இது. அதனால நாங்க செய்திகளை எடுக்கிற நேரம் உரிய இடங்கள்ல இருந்து செய்திகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு இதை எடுக்க தெரியாண்டால் எங்களுக்கு அது கடமை இல்லை. நியாயப்பள்ளிக்குள்ள விமர்சன் இல்ல விசாரா அல்லாஹ்வுத்தால எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு அப்பால பொறுப்புகளை சுமத்துறதில்லை. அப்ப எங்களுக்கு அதை எடுக்க தெரியாண்டால் நாங்க அதை பற்றி யோசிக்க தேவை. நாங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நாங்க அதை பரப்பணும் யோசிக்க தேவையில்லை. அடுத்தவங்க சொல்றதை கேட்கணும் தேவையில்லை. எங்களுக்கு உரிய இடங்கள்ல போய் செய்திகளை எடுத்துக்கொள்வது மொழி பிரச்சனை தெரியாது, எங்களால போக முடியாது, நேரம் இல்லை என்றால் நம்மளுக்கு கடமை. இந்த கடமை நம்மளுக்கு நம்ம ஏன் ஒரு தவறுக்குள்ள விழுவார், நாம ஏன் இன்னொருத்தனால தவறாக வழிநடத்தப்படுவார். அதனால நம்ம அந்த தலைப்புக்குள்ள அந்த பகுதிக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. எங்களால முடியாத விடயங்கள் எங்களுக்கு கடமை இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படி நடந்து கொள்வோம் என்றதை குர்ஆன் ஹதீஸ் சூடாக தெரிஞ்சு கொள்வோம். நாங்க ஒரு நடுநிலை பார்வையோட நிதானமாக எங்களை நாங்க அடுத்தவண்ட பலாய்க்குள்ள அடுத்தவண்ட ரத்தத்துக்குள்ள எங்களை கையை கொண்ட விளைச்சிடாம நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்காரு, சிஃபியன் யுத்தத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அந்த ரத்தத்துல இருந்து இந்த கையை பாதுகாத்துட்டாங்க, அந்த கையை பாதுகாத்துதான் இந்த நாவை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல அனுப்பிடுறோம். அப்ப எல்லாத்தையும் பத்தி நம்ம கதைக்க தேவை. சமூகத்தில் நடக்கிறது எல்லாம், அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது எல்லாத்தையும் என்ன தேவை நம்ம கதைக்க எந்த அவசியமும் இல்லை. அப்ப அது மாதிரி அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அறிஞர்களோட நெருக்கமான தொடர்பை நம்ம உருவாக்கி கொள்ளணும். இந்த விஷயங்களோட ஒரு நடுநிலைமையான சிந்திக்கக்கூடிய ஆட்களோட ஒரு நெருக்கமான தொடர்பை இந்த காலங்கள்ல நாங்க உருவாக்கி கொள்ளணும். எங்க சகோதர உறவுகளுக்காக நாங்க துஆ செய்யணும். எங்களால முடியுமான நாங்க எவ்வளவு பொங்கலுக்காக என்ன செய்யலாம் செய்யலாம் எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யலாம். சகோதரர்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யணும், அதை கைவிட்டுறக் கூடாது. அது மாதிரி முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யணும். இதை நாங்க எப்பவும் வச்சுக்கொள்ளும். அஹ்மது முஹம்மது ரஹிமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு பிரார்த்தனை தந்தால் இத ஒரு சந்தர்ப்பம் உனக்கு நீ கேட்கிற எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்னா, நான் அந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம் தலைவர்களுக்காக பயன்படுத்திக் கொள்வேன். என்ன செய்யறார் சொல்றார். இந்த தலைவர்களுக்காக துஆ செய்யறது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய ஒரு வழிமுறை. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய ஒரு வழிமுறை. நாங்க தலைவர்களுக்காக துஆ செய்யறோம். அவங்களை விமர்சிக்கிறது, சந்தி சிரிக்க வைக்கிறது, அவங்களை விட்டு கட்டுறது அல்ல முஸ்லிம்களுடைய நடைமுறை. இதே முஸ்லிம்கள் உள்ளிருக்கிறார்கள், அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களால திட்டமிட்டு சமம் வேறு விதமா என்ன செய்யப்படுகிறது, வழி நடத்தப்படுகிறது. எங்களுடைய வழிமுறை குர்ஆன் சுன்னah அடிப்படையில சலஃபு ஸாலிஹீன்களுடைய அடிப்படையில நாங்க பின்பற்றக்கூடிய வேண்டிய வழிமுறை என்னென்றால் முஸ்லிம் தலைவர்களுக்காக நாங்க துஆ செய்வோம். நாங்க எவ்வளவு தலைவர்களை விமர்சிக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த தலைவருடைய ஏதாவது நன்மைகளை கிடைக்குதானே. சவுதியில இருந்து அரபு நாட்டு அந்த செல்வத்தில இருந்து பயன் பெறாத ஏதாவது ஒரு நாடு உலகத்தில் இருக்குமா? இல்ல. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துக்கு சலஃபு சிந்தனைக்கு உதவி செய்யற நாடுகள் எது? நாடுகள் இல்லை. அப்ப அந்த நாடுகள் இவ்வளவு இக்கட்டான ஒரு நிலையில அம்புட்டு இருக்கிற நேரம்
நாங்க அந்த தலைவர்களுக்கு நல்லறிவை கொடுக்க சொல்லி, அந்த தலைவர்களுக்கு நல்ல நல்ல தோழர்களை உருவாக்க சொல்லி, அந்த தலைவர்களுக்கு பாதுகாக்க, அந்த மக்களை பாதுகாக்க சொல்லி, இந்த மக்களுடைய நிலவுலங்களை பாதுகாக்க சொல்லி நாங்க துஆ செய்யறதை விட்டு போட்டு அந்த தலைவர்களுக்கு சபிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நாங்களும் உருவாக்க போறது அது மாதிரி அவங்களோட நல்ல சேவைகளை நாங்க மக்கள் மயப்படுத்தும். நல்ல சேவைகளை நாங்க மக்கள் மயப்படுத்தும். இப்ப அரபு நாடுகள் உலகத்துல என்ன பள்ளிவாயல்களை கட்டி கொடுத்துருக்கு, மதரசாக்களை கட்டி கொடுத்துருக்கு, அது மாதிரி ரோட்டுகளை போட்டு கொடுத்துருக்கு. உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் அல்லாத நாடுகள் என்ற வித்தியாசம் இல்லாம அனர்த்தம் வரும்போது முழுமையா இறங்க என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அது மாதிரி நான் முன்னுக்கு சொன்ன அடிப்படையில் நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு நாடுகளுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழலை நினைஞ்சிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. அப்ப ஒரு மனுஷனை பொறுத்தவரையில் அவனுக்கு நல்ல பக்கம் இருக்கும், கெட்ட பக்கம் இருக்கும். கெட்ட பக்கத்தை கூடுதலா பிரச்சாரம் செஞ்சால் அவன் கெட்டவனா என்ன செய்யப்படுவான், சமூகத்துல காட்டப்படுவான். அவன் நல்ல பக்கம் கூடுதலா பிரச்சாரம் செய்யப்படுமாக இருந்தால் அவன் நல்லவனாக சமூகத்துல காட்டப்படுவான். ஒரு நிறுவனம் பிரதேசத்துல ஒரு நோன்புக்கு அவங்க செலவழிச்சது 4 கோடி. 4 கோடி ஒரு நிறுவனம். எத்தனை நிறுவனம் இலங்கையில இயங்குது? அப்ப ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை கோடி, எத்தனை பில்லியன் கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படும். ஆக காசு கேட்டான். இந்த காசு யாருக்கு போகுது? என்ன செய்யறாங்க இந்த காசால? மக்களுக்கு கொடுக்காங்க. மக்களுக்கு அவங்க மக்களுக்கு கொடுக்காங்க. அவங்களோட நிலவரங்கள் செய்யற என்ன செய்யுது, வித்தியாசமா இருக்குது. அதை நாம ஒண்ணும் செய்யலாது. அவங்க அல்லாவும் அவங்களும் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா எங்களால முடியுமான அளவுக்கு அவங்களோட சீர்திருத்தத்துக்காக நாங்க துஆ செய்யணும். அவங்களோட நல்ல விடயங்களை நாங்க அதிகமாக மக்களுக்கு மத்தியில பரப்புறதுக்கு முயற்சி செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.